கௌஷி, ஆ ஓகே லெட் ஸ்டார்ட். இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு சாப்டர் 3. ரொம்ப நாள் ஆயிடுச்சா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு? ஓகே, இந்த லெசன் கொஞ்சம் ஈஸி தான். ஓகேவா? அப்பா புரிகிற மாதிரி சொல்கிறேன். அப்பா நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, நீ நாளைக்கு ட்ரை பண்ணணும் அது எல்லாத்தையும். சரியா? சரியா? தான்ப்பா சொல்லி தந்திருக்கேன். இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, இது என்னது பேக்ரவுண்ட் பிக்சர் எல்லாம் மாட்டிங்க. அதுதான் சிலதெல்லாம் தெரியும், சிலதெல்லாம் தெரியாமல் இருக்குல்ல, அதில் ஒரு தடவை பார்த்துக்கலாம். சரியா? அப்புறம் அதுக்கு டேர்ம் என்னென்ன பேர், டெஃபினிஷன்ஸு, நேமு, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, எம்எஸ் விண்டோஸ் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எம்எஸ்னா என்னது? எம்எஸ்னா என்னது? என்ன ஃபுல் ஃபார்ம் எம்எஸ்க்கு? மைக்ரோசாஃப்ட். சரியா? அந்த கம்பெனி பேரு மைக்ரோசாஃப்ட். ஓகே, நம்ம இப்போ யூஸ் பண்ற முதல்ல கண்டுபிடிக்கும்போது மைக்ரோசாஃப்ட்டா? இந்த கம்பெனி பேரே மைக்ரோசாஃப்ட். அப்பயும் மைக்ரோசாஃப்ட் தான், இப்பயும் மைக்ரோசாஃப்ட் தான். அது மட்டும் தான் இருக்கா? நிறைய இருக்கு. மைக்ரோசாஃப்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நமக்கு என்னென்னலாம் இருக்கு? லினக்ஸ்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. அப்புறம் ஆப்பிள் மேக் இருக்குல்ல, அது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. வேற வேற இருக்கு. ஆனா நம்ம ஜென்ரலா எல்லாரும் நிறைய பேர் யூஸ் பண்றது வந்து மைக்ரோசாஃப்ட் தான். சரியா? இப்போ அப்பா லேப்டாப்பு, நம்ம இன்னும் அங்கே இருக்கிற லேப்டாப்பு எல்லாமே மைக்ரோசாஃப்ட் தான். இது விண்டோஸ் பிசின்னு சொல்லுவாங்க, விண்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது விண்டோஸ் 10, அது விண்டோஸ் 7. அதெல்லாம் பார்த்துட்டியா நீ? விண்டோஸில் 7 இல்லையே. ஓகே, விண்டோஸ் 7. சரி ஓகே ஓகே. அதுதான் எம்எஸ்னா என்னது? மைக்ரோசாஃப்ட். ஓகே, கீழே கூட இருக்கு பாரு, அதுதான் ஷார்ட்டாக எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, விண்டோஸ்ன்றது வந்து அந்த கீழே கொடுத்துருக்காங்க பாரு ஒரு லோகோ. நம்ம கீபோர்டில் கூட 4 விண்டோ மாதிரி இருக்கும்ல, பாக்ஸ். அது ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இட்ஸ் அ விண்டோ. ஜன்னல் எப்படி இருக்கும்? ஜன்னல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஒரு 4 ஜன்னல் இருக்க மாதிரி, அதை வந்து விண்டோஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஏன் வந்து அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சிஸ்டம் வேணும். ஓகேவா? சும்மா வந்து நீ ஆப்ரேட் பண்ண முடியாது. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஒரு கீபோர்டு இருக்குது, மவுஸ் இருக்குது, மானிட்டர் இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் இது எல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை பேஸ் இருந்தால் தான், ஒரு ப்ரோக்ராம் ஒரு பேஸ் இருந்தால் தான் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண முடியும். இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அதுக்கப்புறம் தான் எழுதி, இது நம்ம இப்படி அசைச்சா என்ன பண்ணணும், லெஃப்ட் கிளிக் பண்ணால் என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணால் என்ன பண்ணணுன்றதெல்லாம் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே தான் இருக்கும். புரியுதாப்பா? இல்லைனா வந்து இட்ஸ் யூஸ்லெஸ். ஓகே, இப்போ படிக்கலாமா? ஓகே, கவனிங்க. A computer is made up of different parts. கரெக்டா? என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்கு? கீபோர்ட், மானிட்டர், மவுஸ், CPU, அப்புறம் UPS. வெரி குட். ஓகேவா? இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டரோட பார்ட்ஸ். ஓகே, இட் டஸ் மெனி திங்ஸ் அட் அ டைம். கரெக்டா? ஒரே டைமில் நிறைய ஒர்க் பண்ணும். ஓகே, தேர்ஃபோர் ரெக்வயர்ஸ் அ மேனேஜர். ஒரே டைமில் நிறைய வேலை பண்ணுறதுனால என்ன பண்ணணும்? அதெல்லாம் அது எல்லாத்தையும் வந்து கண்காணிக்கிறதுக்கு இல்லை மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மேனேஜர் வேணும்ல. இப்போ ஸ்கூலில் இருக்காங்க, ஓகேவா? ஸ்கூலில் வந்து உங்கள் பசங்க எல்லாரையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்கல்ல. சாப்பிட்ற ஹோட்டலில் கூட மேனேஜர். இது சாப்பிட்றதுல முதல்ல சொல்கிறேன். இருப்பாங்கல்ல, அதுதான். சரியாப்பா? ஓகே, த மேனேஜர் ஆஃப் அ கம்ப்யூட்டர் இஸ் இட்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து மேனேஜ் பண்ணும். ஓகேவா? எல்லாமே யார் என்னென்ன பண்ணுறாங்க. என்னப்பா புரியல? இந்த விண்டோஸ் தான் ஆப்ரேட் பண்ணுமா? விண்டோஸ்ன்றது அதுக்கு வச்சிருக்க பேர். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது ஜென்ரல் டேர்ம்டா. நீ வந்து பாய்ன்றது ஜென்ரல் டேர்ம். ஆனால் உன் பேர் கௌஷிக்ல, அந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது ஒரு ஜென்ரல் டேர்மு. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்ன்றது வந்து அதை பண்ணுற கம்பெனி நேம். ஸோ அதுக்கு வச்ச பேர். சரியா? ஓகே, த மேனேஜர் ஆஃப் அ கம்ப்யூட்டர் இஸ் இட்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அ சாஃப்ட்வேர். அண்டர்லைன் பண்ணிக்கோ. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் நாட் அ ஹார்ட்வேர். ஓகேவா? அது ப்ரோக்ராமு. சாஃப்ட்வேர் தட் ஹெல்ப்ஸ் அஸ் டு ஆப்ரேட் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம் டு பெர்ஃபார்ம் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ். It manages and controls the different parts of a computer system and other software. Correcta? Okay. Microsoft Windows is the most commonly used operating system. நான் ஏற்கனவே சொன்னேன்ல,
மைக்ரோசாஃப்ட் தான் வந்து உலகத்திலே ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மற்றதும் இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஏன்னா ஏன் இது வந்து லேப்டாப் கம்ப்யூட்டர்ல இருக்கு. லேப்டாப், கம்ப்யூட்டர், டெஸ்க்டாப்பு இது எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸும் இருக்கலாம். ஆப்பிள்து வந்து அவங்க ஓன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சுருக்காங்க. கம்ப்யூட்டர் கூட மைக்ரோசாஃப்ட் இருக்கா? டேய், கம்ப்யூட்டரில் தான்டா மைக்ரோசாஃப்ட் இருக்கும். ஓ, நீ கம்ப்யூட்டர் பிராண்ட்லேயே கேட்குறியா? பிராண்டில் இருக்கும்டா. விண்டோஸ் அவங்களும் வந்து இது பண்ணுவாங்க. இப்போ அப்பா வச்சுருக்கல கம்ப்யூட்டரு, எங்க நான் காமிக்கிறேன். இது இருக்குல்ல, அப்பா லேப்டாப் இருக்குல்ல, இது இது வந்து ப்ரோ 7 விண்டோஸ் சிம்பிள் இருக்கா? ஆமா. So, இந்த கம்ப்யூட்டரே வந்து இந்த லேப்டாப்பு வந்து இதுதான், விண்டோஸ் இதுதான். அந்த மாதிரி இப்போ அங்கே இருக்கிறது லெனோவா, இப்போ அப்பா யூஸ் பண்ணுறது டெல்லில், அந்த மாதிரி அவங்களும் வச்சுருக்காங்க. நீ மானிட்டர் வச்சிருக்கீல, அதுவும் விண்டோஸா? ஏய், இது ஃபுல்லாகவே மேனுஃபேக்சர் பண்ணது விண்டோஸ். அதில் இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் விண்டோஸ். மானிட்டர் பின்னாடி வச்சிருப்பியே, அது கனெக்ட் சாம்சங். பண்றது. அது சாம்சங். சாம்சங். அது ஜஸ்ட் டிஸ்பிளே தான். அது ஒயரில் கனெக்ட் பண்ணால் நமக்கு இங்கே காட்டுறதா அங்கே காமிக்கும், அவ்வளோதான். ஓகே, அடுத்தது பாருங்கள். லேர்ன் அபவுட் லைனாக ஒன்று ஒன்றா படிங்க. லெட்ஸ் லேர்ன் அபவுட். என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கள் ரைட் சைடில். Let's learn about Microsoft Windows, working with Windows 7, understanding files and folders, application window, some components of application window, Windows XP versus Windows 7. ஓகே, ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஒரு இயரு ஒரு இதுவும் வளரும் போது என்ன ஆகும்? அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வேறு வேர்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக? வேறு வேர்ஷன் அட்வான்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10 இதெல்லாம் என்னது? அப்கிரேடு. அடுத்தடுத்த வேர்ஷன். எக்ஸ்பின்றது வந்து அப்பா காலேஜ்லாம் படிக்கும்போது விண்டோஸ் எக்ஸ்பி தான் இருந்தது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்புறம் தான் வந்து விண்டோஸ் 7 விஸ்டான்னு வந்தது. அப்புறம் வந்து விண்டோஸ் 8, விண்டோஸ் 9 வரல, விண்டோஸ் 10. இப்போ வந்து இருக்கிறது வந்து விண்டோஸ் 10. இந்த மாதிரி ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு அப்கிரேட் பண்ணுவாங்க. விண்டோஸ் 10 தான். சரியாப்பா? அதுதான். ஓகே, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இஸ் த மோஸ்ட் காமன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பீயிங் யூஸ்ட் வேர்ல்ட் வைட் டுடே. இட் இஸ் கால்ட் அ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அண்டர்லைன் பண்ணிக்கோ, இதெல்லாம் கேட்பாங்க. GUI, graphical user interface based operating system. ஓகே, பிகாஸ் ஏன் வந்து இதை வந்து கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து நம்ம பார்க்காம ஏதாவது பண்ணுறோமா கம்ப்யூட்டரில்? நம்ம பண்ணுற எல்லா ஆப்ரேஷனுமே என்னது? கிராஃபிக்ன்றது வந்து டிஸ்பிளே. ஓகேவா? எல்லா ஆப்ரேஷன் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு கிளிக்கு, ஏதாவது டாக்குமெண்ட் ஒர்க் பண்ணுறது, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம்? மானிட்டரை பார்த்து பண்ணுறோமா? அதனால மானிட்டர் தான் கிராஃபிக்கு. யூசர் யாரு? நம்ம தான். புரியுதா? நம்மளையும் அந்த மானிட்டரையும் கனெக்ட் பண்ணுறதுனால தான் வந்து இது என்னன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ப்ரோக்ராம். ஓகேவா? மானிட்டர் இல்லாமல், மானிட்டர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். மானிட்டர் இல்லைன்னா யூஸ்லெஸ், ஒர்க் பண்ண முடியாது. புரியுதாடா? புரியுது. ஓகே, இப்போ இருக்க ஒரு ரிமோட் கார் இருக்கு. நீ ரிமோட் காரை வந்து ஆப்ரேட் பண்ணுற, சரியா? கையில் ரிமோட்டை வச்சு, அது வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸா? அதில் கிராஃபிக் இருக்கா? எதையாவது நீ பார்த்து பண்ணுறியா? புரியுதா? ஸோ டிஃப்ரென்ஸ் என்னன்னு புரியுதா? கிராஃபிக்கல்னா டிஸ்பிளே, நம்ம ஃபோனில் இருக்கிறது, லேப்டாப்பில் இருக்கிறது, ஸ்க்ரீனில் வர்றது, ஸ்க்ரீனு. சரியா? ஸோ அதனால் இது என்ன நம்ம சொல்லலாம்? கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ்ன்றது ரெண்டு பேரும் லிங்க் பண்ணுறது. சரியா? அதனால தான் இதுக்கு பேர் graphical user interface. Very good. Based operating system because we used it to communicate with the computer through graphics or pictures. புரியுதா? அதனால தான் we can perform different actions on it by just clicking the mouse buttons. இது உங்களுக்கு தெரியும்ல? க்ளோஸ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, ரைட் கிளிக் பண்ணுறது, எது பண்ணுறதா இருந்தாலும் நீ என்ன பண்ணணும்? எய்தர் கீபோர்டு இல்லை மவுஸு. கரெக்டா? மவுஸில் வந்து உன்னால் லெட்டர் டைப் பண்ண முடியாது. ஓகே, அதுக்கு வந்து கீபோர்டு இல்லை ஷார்ட் கட்ஸுக்கு. மற்றது வந்து ரைட் கிளிக்கு, லெஃப்ட் கிளிக்கு, டபுள் கிளிக்கு. வந்து கீபோர்ட் மாதிரி இருக்கு. பாது அமுக்கினா கீபோர்ட் இருக்கு, அப்படியே அமுக்கணும். இங்க மானிட்டர்ல தெரிய அமுக்கினா சேட் பண்ண முடியும். சரி ஓகே. அங்கே லெஃப்ட் சைடில் இருக்க ஒரு பிக்சரை பாருங்க.
விண்டோஸ் 7 அல்டிமேட் அப்படின்றது என்னது? விண்டோஸ் 7ன்றது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, தேர் ஆர் மெனி வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் சச் as விண்டோஸ் எக்ஸ்பி. விண்டோஸ் எக்ஸ்பி தான் ரொம்ப பழசு. அப்புறம் விஸ்டா, விண்டோஸ் 7 அண்ட் விண்டோஸ் 8. however the most commonly used version is விண்டோஸ் 7. இந்த மேபி இந்த புக்கை பிரிண்ட் பண்ணும்போது அந்த டைமில் வந்து விண்டோஸ் 7 இருந்திருக்கும். சரியா? விண்டோஸ் 8 வரை இந்த நவடேஸ் வந்து விண்டோஸ் 10 வந்துருச்சு. என்னப்பா? விஸ்டான்றதும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு அவங்க வச்ச பேர். அவங்க என்ன பேர் வேணாலும் வைப்பாங்க. இப்போ கூகுள் ஆண்ட்ராய்ட்லாம் வருது இல்லடா, ஜெல்லி பீன். நீ வந்து கம்பெனி ஆரம்பி உன் பேரில். நீ ஆரம்பிச்சு நீ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த மாதிரிலாம் ஏதாவது பெரிய கம்பெனி ஆரம்பிச்சுன்னா உன் பேர் நீ வச்சுக்கோ. யார் வேணாலும் நீ தான் ஓனர்னா நீ வச்சுக்கலாம். ஓகே, நோ மோர் லினக்ஸ். கீழே இருக்கு பாரு, லினக்ஸ், உபந்து அண்ட் மேக் ஓஎஸ் ஆர் சம் அதர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். புரிஞ்சுக்கோ. ஓகே, மைக்ரோசாஃப்ட் மட்டும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடையாது. லினக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க தனியாக வச்சுருக்காங்க. உபந்துன்னு ஒன்று இருக்குது, அது ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் மைக்ரோசாஃப்ட் இது மேக் இருக்குல்ல, ஆப்பிள் கம்ப்யூட்டர், ஆப்பிள் ஐஃபோன்லாம் இருக்குல்ல, அவங்க ஃபுல்லாகவே அவங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவாங்க. வேறு யாருக்கிட்டையும் இது பண்ண மாட்டாங்க. சரியா? மேக் ஓசி ஓஎஸ்ன்னு கொடுத்துருப்பாரு. ஓஎஸ்னா என்ன? அது ஷார்ட் ஃபார்மு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதெல்லாம் சம்மதர். ஆனால் நம்ம இந்த லெசனில் என்ன படிக்க போகிறோம்? விண்டோஸை பற்றி தான் படிக்க போகிறோம். ஏன்? அதுதான் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு. சரியா? அதெல்லாம் மற்றதெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது நார்மல் டே டு டேல ஸ்டூடெண்ட்ஸு ஆஃபீஸ் இதிலெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் தான். பிரெயின் டீசர். வாட் இஸ் த யூனிக் ஃபீச்சர்? யூனிக்னா என்னது? தனிப்பட்ட அந்த மாதிரி. சரியா? யூனிக் ஃபீச்சர் ஆஃப் விண்டோஸ் 8 that was not available in earlier version. என்னது? விண்டோஸ் 8ஓட யூனிக் ஃபீச்சர் என்னது? முன்னாடி இதுலலாம் கிடையாது, விண்டோஸ் 8ல் வந்து இருந்தது. ஓகேவா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம லேட்டராக பார்க்கலாம். இது நான் அப்பா சொல்கிறேன். சரியா? இப்போ சொன்னால் உனக்கு புரியாது. ஓகே, ஒர்க்கிங் வித் விண்டோஸ் 7. ஓகே ஓகேப்பா, விண்டோஸ் 7 பற்றி இப்போ பார்க்க போகிறோம். விண்டோஸ் 7 அண்ட் 10 ஆல்மோஸ்ட் சேம் தான்டா, சிலது மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். சரியா? ஒரே கொஞ்சம் இதாகும். ஓகேவா? ஆமாம். When we switch on a system, a message starting Windows appears on the screen. கரெக்டா? நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன வரும்? ஸ்டார்டிங் விண்டோஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லும்ல. அப்புறம் a Windows login screen follows this message. கரெக்டா? லாகின் பண்ணுறதுக்கு வந்து வரும். நம்ம அப்புறம் என்ன பண்ணணும்? லாகின் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் லாகின் விண்டோ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவ? ஏதாச்சும் அமுக்கி போட்டு பாப்போம். பாஸ்வேர்ட் டைப் பண்ணுவ. கரெக்டா? ஓகே. When we click on our user ID and enter our password, we see the main screen of window called desktop. கரெக்டா? அந்த முன்னாடி வந்து தெரியுது பாரு ஃப்ரண்ட்ல, நான் சொல்லியிருக்கேன்ல, அதுதான் வந்து டெஸ்க்டாப். டெஸ்க்டாப் ஷார்ட்கட் என்ன? லேப்டாப்ல பாஸ்வேர்டே இல்லாம அப்படியே வரும். அப்படியே இருக்கா? போடுங்க. டெஸ்க்டாப்க்கு என்ன ஷார்ட்கட்? டெஸ்க்டாப் விண்டோஸ் + D. வெரி குட். சரியா? ஏதாவது நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்க டெஸ்க்டாப் போகணும்னா விண்டோஸ் + D ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போயிடும். ஓகே, வெரி குட். விண்டோஸ் டெஸ்க்டாப். டெஸ்க்டாப் இஸ் லைக் ஆர் ஸ்டடி டேபிள். கரெக்டாக? அதுதான் பேஸ். அங்கேருந்து தான் நம்ம இது பண்ணுவோம். வி கீப் புக்ஸ் ஆர் ஆர்டிகல்ஸ் விச் வி யூஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஆன் த ஸ்டடி டேபிள். கரெக்டாக? இப்போ நீ படிக்கிறது அடிக்கடி படிக்கிறதுலாம் எங்கே எடுத்து வச்சிருப்ப? வெளியிலேயே வச்சிருப்ப. எப்பயாவது படிக்கிறது என்ன இது இல்லை எழுதுகிற நோட் அதெல்லாம் எங்கே வச்சுருக்க? கபோர்டில் வச்சுருப்பல்ல. அந்த மாதிரி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதெல்லாம் எங்கே வச்சுருப்போம்? டெஸ்க்டாப்பில் வச்சுருப்போம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்குலாம். ஃபோல்டர் உள்ள போய்லாம் தேட வேணாம். புரியுதாப்பா? ஆமாப்பா, டெஸ்க்டாப்பில் வச்சுருந்தேன்னா உனக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீ ஃபோல்டர் உள்ள போனோம், திஸ் பிசி ஃபோல்டர் உள்ள போய் டவுன்லோட்ஸ் அப்படிலாம் நீ ஒரு தினம் கிளிக் பண்ணுறல்ல. அப்படி பண்ணாமல் டெஸ்க்டாப் மேலேயே சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபைலை வச்சுருக்கேன்னா டக்குன்னு ஓப்பன் பண்ணிடலாம்ல, அதுக்காக. சரியா? இட்ஸ் லைக் அ ஒர்க் டேபிள். Similarly, the desktop also contains useful and frequently used item or programs. We see mainly 3 things on the desktop. They are என்னென்னது? wallpaper முன்னாடி இருக்கிற பிக்சர், வால்பேப்பர், அப்புறம் ஐகான். கரெக்டா? ஐகான்ன்றது அந்த இதுதான் மேலே உள்ளது. இது இருங்க, நான் ஷேர் பண்ணி உனக்கு ஒன்று காமிச்சிடுறேன். ஐகான் என்னப்பா? ஐகான். ஐகான் இதோ பாருங்க, அப்பா காமிக்கிறேன்.
ஓகே இதுதான் டெஸ்க்டாப் சரியா டெஸ்க்டாப்பில் இங்கே இருக்கு பாருங்க இது என்னது வால்பேப்பர் பேக்ரவுண்டில் இருக்கிறது கரெக்டா எனக்கு மாத்த தெரியும். ஓகே வால்பேப்பரு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த ஒர்க்கு பாரு இதெல்லாம் என்னது ஐகான்ஸு ஃபைலாக இருக்கலாம் இல்லை ஃபோல்டராக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் புரியுதா ஓகே அதுக்கப்புறம் என்ன இருக்கும் கீழே டாஸ்க் பார் இருக்கும் டாஸ்க் கரெக்டா டாஸ்க் பாரில் தான் நீ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணா பண்ணுறது க்ரோமு ப்ரௌசர்லாம் ஓப்பன் பண்ணுறீங்கல்ல அது எல்லாம் இதில் வரும் கீழே வரும் இங்க இருக்கிறது அப்டேட் இங்க ஐகான்ஸ்ல இருக்கிறத டாஸ்க் பார்க்க கொண்டு வர டாஸ்க் பார் கூட கொண்டு வரலாம் நான் கூட அப்படி பண்ணிருக்கேன் ஓகே ஓகே புரிஞ்சிடுச்சா லிஸ்ட் எனி 5 ஐகான்ஸ் தட் யூ சீன் ஆன் யுவர் டெஸ்க்டாப் எழுதுங்க பார்த்து என்னென்னலாம் இருக்கும் டெஸ்க்டாப்பில் டெஸ்க்டாப்ல டெஸ்க்டாப் போய் பாரு என்னென்ன இருக்குன்னு போய் பார்க்கிறேன் என்ன இருக்குது கூகுள் குரோம் எழுதுங்க கூகுள் குரோம் கடகடன்னு எழுதுங்க அப்புறம் என்ன இருக்கு ரீசைக்கிள் பின் வெரி குட் எழுதுங்க அப்புறம் திஸ் பிசி VPN இருக்கு அதெல்லாம் சாஃப்ட்வேர் நார்மலாக டெஸ்க்டாப்பில் இருக்கிறது வேற என்னென்னலாம் இருக்கும் திஸ் பிசி இருக்குல்ல கம்ப்யூட்டர் திஸ் பிசி அது இருக்கும் பாரு ஸ்கைப் திஸ் பிசி இருக்கும் பாரு அதை எழுதுற அதெல்லாம் சாஃப்ட்வேர்ரா ஃபர்ஸ்ட் நீ விண்டோஸ்ல என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் எழுது திஸ் பிசின்னு இருக்கும் பாரு இருக்கா இல்லையா டேய் இருக்கும்டா கம்ப்யூட்டர் மாதிரியே இருக்குமேடா கம்ப்யூட்டர் மாதிரியே இருக்கும் பாரு லெஃப்ட் சைடில் மேலே இருக்கும்ல கீழே எங்கேயாவது இருக்கும் அங்கே டெஸ்க்டாப்பில் கீழே டாஸ்க் பார்ல இல்லை டெஸ்க்டாப்பில் கம்ப்யூட்டர் மாதிரியே ஒரு சிம்பிள் இருக்கும் பாரு டேய் சரி ஓகே இந்த வெர்ஷனில் ஆமாம் இருந்தாலும் இருக்கும் இல்லைனா இல்லாமல் இருக்கும் சரி ஓகே எழுதணும்னா எழுதிக்கோ நீ திஸ் பிசி வெரி குட் அப்புறம் வேற என்ன இருக்கு சாஃப்ட்வேர் எழுதுறது எழுதிக்கோ அவ்வளோதான் இதுக்கு மேலே எல்லாம் சாஃப்ட்வேராக தான் இருக்கும் ஸ்கைப் எழுதிக்கோ உன் இஷ்டம் தான் உனக்கு பிடிச்ச சாஃப்ட்வேர் எழுதிக்கோ அப்புறம் ஜூம் இருக்கு ஜூம் எழுதிக்கோ ஜூம் ஆப் சாம்ல கூட டான்ஸ் கிளாஸ் ஓகே எழுதிட்டீங்களா அடுத்து போயிடலாமா ஓகே வால்பேப்பர்னா என்னது வால்பேப்பர்னா டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் இமேஜ் அவ்வளோதான் ஓகேவா பேக்ரவுண்டில் இருக்கிற பிக்சர் ஆர் பேக்ரவுண்டில் இருக்கிற இமேஜ் வெரி சிம்பிள் ஓகே a wallpaper is the background picture underline பண்ணிக்கோ background picture that we seen on our desktop ஓகே அங்க பாருங்க பிக்சர் கொடுத்திருக்காங்க பாரு ஃபர்ஸ்ட் இதுல என்ன உன் போட்டோவா இருக்கு அப்பா எட்டல நீதானே அது இல்ல சரி செகண்ட்ல ஏதோ ஒரு பெயிண்ட் மாதிரி பண்ணிருக்காங்க ஓகே we can change the wallpaper of our desktop by following the given step இது உனக்கு தெரியும்ல எப்படி பண்ணுவ அங்க பார்க்காம சொல்லு எப்படி மாத்துன அது வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப்ல ரைட் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிட்டு பர்சனலைஸ் கொடுத்துட்டு கரெக்ட் தான் சொல்லு அப்புறம் அங்க பிரவுஸ் இருக்கும் பிரவுஸ் கொடுத்துட்டு பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு ஓகே சொல்லு கொடுத்துருவியா வெரி குட் சரி ஓகே தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ் ஓகே இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கிளிக் ஆன் த ஸ்டார்ட் பட்டன் தென் சூஸ் கண்ட்ரோல் பேனல் ஓகேவா இது வந்து விண்டோஸ் 7 அதனால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சரியா நம்மளது விண்டோஸ் 10 இப்படியும் பண்ணலாம் நல்லா பார்த்துக்கோ ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணு ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டியா அதில் கண்ட்ரோல் பேனல்னு ஏதாவது இருக்கா பாரு இருக்காது எனக்கு தெரிஞ்சு சரி ஓகே CONTROL கண்ட்ரோல்னு டைப் பண்ணு ஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ணிட்டல்ல டைப் பண்ணுங்க கீழே சர்ச் மாதிரி ஒரு கொடுத்துருப்பான்ல இப்படி அதை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் அப்படின்னு டைப் பண்ணு CONTROL
கண்ட்ரோல் பேனல்ல அதை கிளிக் பண்ணுங்க, கண்ட்ரோல் பேனல் கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணிட்டேன். பண்ணிட்டியா? ரெண்டாவது பாரு என்ன சொல்லியிருக்காங்க புக்கில், when we click on the control panel நிறைய இது வருதா, அதில் appearance அப்படின்னு இருக்கு. appearance and personalization, கம்ப்யூட்டர் மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்கும் பாரு. appearance and personalization ஒரு ஆப்ஷன் இருக்கா? இருப்பாங்க. appearance and personalization அப்படின்னு இருக்கும் பாரு. டேய் ரைட் சைடில் இருக்கும் பாரு, APPEARANCE appearance and personalization அப்படின்னு இருக்கும் பாரு. என்னென்னலாம் இருக்கு படி ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் டேட் அண்ட் டைம். அதுலயே பாரு லைனா வந்து இருக்கும் பாரு, அப்பியரன்ஸ் அண்ட் பர்சனலைசேஷன் இருக்கும், இல்லனா வந்து சேஞ்ச் டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் அந்த மாதிரி இருக்கும் பாரு. அப்புறம் ஈஸ் ஆஃப் அக்சஸ் சென்டர், ஓகே, இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ். ஓ இந்த மாதிரி இருக்கா, சரி ஓகே. நீ என்ன பண்ணு, ரைட் சைடில் வியூ பை அப்படின்னு இருக்கா மேலே, ரைட் சைடில் மேலே வியூ பை, ரைட் சைடில் வியூ பை, அதில் போய் கேட்டகரின்னு கொடு, செலக்ட் பண்ணி. அது ப்ளஸ் பண்ணணுமா? செலக்ட் பண்ணி கேட்டகரி அப்படின்னு கிளிக் பண்ணு. வியூ பை பிரஸ் பண்ணிட்டு வர மாட்டேங்குது. வியூ பை பக்கத்தில் இருக்கும் பாரு, வியூ பை பக்கத்தில் என்ன காமிக்குது, ஸ்மால் ஐகான்ஸ். அத கிளிக் பண்ணு, இப்படி கீழ காட்டும் பாரு. கிளிக் பண்ண கீழ காட்டும். கேட்டகரியை செலக்ட் பண்ணு. கேட்டகரி. இப்போ பர்சனல் ரைட் சைடுல இருக்கா, அப்பியரன்ஸ் அண்ட் பர்சனலைசேஷன். இருக்குப்பா. அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டியா? அதுல நியூ விண்டோ அப்பியர், திஸ் இஸ் டு சூஸ் யுவர் டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கா. என்னது? சூஸ் யுவர் டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இல்ல இல்லையா? ஓகே, நம்ம விண்டோஸ் 10ல அப்போ வித்தியாசமா இருக்குது, இது கீழே வராது இது. சரியா, ஒரு நிமிஷம் இருங்க நான் பார்க்குறேன். டாஸ்க் பார் அண்ட் நேவிகேஷன். இருக்குது டாஸ்க் பார் அண்ட் நேவிகேஷன் கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டேன்னா நம்ம நார்மலா ரைட் சைடுல பர்சனலைசேஷன் கிளிக் பண்ணா வருமே, அது வந்துச்சா இப்போ? ஆமா. இப்போ எப்படி மாத்திரம்னு உனக்கே தெரியல. லெஃப்ட் சைடுல பேக்ரவுண்ட் இருக்கா? இருக்கு. பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? ப்ரௌஸ் கொடுக்கணும். ப்ரௌஸ் கொடுத்துட்டு அப்புறம் ஓகே கொடுக்கணும். புரிஞ்சிச்சா இது? இதுதான் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். புரிஞ்சிச்சாப்பா இப்போ? சில இதுலலாம் ஆப்ஷன்ஸ் வேற வேற மாதிரி இருக்கும். ஓகே, புரிஞ்சிச்சா? சரி ஓகே, ஃபாஸ்ட்டாக போயிடலாமா? இதில் விண்டோஸ் 7 எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். புக்கை பாருங்க. விண்டோஸ் 7ல் வந்து அதே மாதிரி தான், ஆனால் வந்து அந்த நமக்கு நம்ம இதை செலக்ட் பண்ணோன்னே வந்து அப்பியரன்ஸ் அண்ட் பர்சனலைசேஷன் செலக்ட் பண்ணோன்னே வந்து பேக்ரவுண்ட் வந்து காமிச்சிரும். சூஸ் த டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் விண்டோ. ஓகேவா? அதில் வந்து நிறைய இருக்கும். அதில் வந்து நம்ம எந்த பிக்சரை செலக்ட் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். அதில் இல்லாத பிக்சர் வேணும்னா என்ன பண்ணணும்? ப்ரௌஸ் பண்ணி நம்ம பிக்சரை செலக்ட் பண்ணிக்கலாம். புரிஞ்சிச்சா? பண்ணிட்டு என்ன பண்ணணும்? சேவ் இல்லை ஓகே கொடுக்கணும். புதுசா ஏதாச்சும் பண்ணணும்னா குரோம்ல போயிட்டு அந்த போட்டோ மேல ரைட் கிளிக் பண்ணி சேவ் அஸ் கொடுக்கணும். புதுசா நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஏதாவது இமேஜஸ் வேணும்னா. கரெக்ட். அப்பனா வரும். திரும்பி பர்சனல் ஐக்கு போயிட்டு பார்த்தா இருக்கு. அத ஓகேனா? ஓகே. ஐகான்ஸ். இப்போ நம்ம இதுவரை என்ன பார்த்தோம்? பேக்ரவுண்ட் பார்த்துட்டோம். ஓகே, வால்பேப்பர். அடுத்தது வந்து ஐகான்னா என்னன்னு சொன்னேன்? அந்த டெஸ்க்டாப் மேலே குட்டி குட்டியாக இருக்கல ஃபோல்டரு, எது எதெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அதுக்கு பேர்லாம் என்னது? அதை ஓப்பன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? டபுள் கிளிக். வெரி குட், டபுள் கிளிக். ஓகேவா? இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். சரியா? ஓகே. ஐகான்ஸ் ஆர் ஸ்மால் கிராஃபிக்ஸ் ஆர் பிக்சர்ஸ். கரெக்டாக குட்டியாக இருக்கும். ஆன் த டெஸ்க்டாப் வித் நேம் சச் as கம்ப்யூட்டர், டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரீசைக்கிள் பின். when we double click on any icon it opens in a new window. கரெக்டா? Okay, icons basically represent
ப்ரோக்ராம்ஸ் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர். அது வந்து ஒரு ப்ரோக்ராமாக இருக்கலாம். ப்ரோக்ராம்னா எது எக்ஸாம்பிள் இப்போ நீ பார்த்ததுல எது ப்ரோக்ராமு? டெஸ்க்டாப்பில் நீ எழுதுனல்ல அதில் எதுலாம் ப்ரோக்ராமு? ஸ்கைப்பு, ஜூம் இதெல்லாம் சொன்னால இதெல்லாம் என்னது? ப்ரோக்ராம், சாஃப்ட்வேர். ஃபைல்ஸ்னால் என்னது? டவுன்லோட்ஸ். அதெல்லாம் ஓப்பன் பண்ணுறல, டாக்குமெண்ட் டவுன்லோட், படம்லாம் ஓப்பன் பண்ணுறல, அதெல்லாம் என்னது? ஃபைல்ஸு. ஓகே. ஃபோல்டர்ன்றது வந்து அந்த டவுன்லோட் என்ன ஃபோல்டர் பேர் இருக்கோ அதெல்லாம் டாக்குமெண்ட், அதெல்லாம் ஃபோல்டர் நேம். அதுக்குள்ளே வந்து படம் இல்லை பாட்டு இல்லை ஏதாவது இருக்குல்ல, வேர்ட் ஃபைலு, பிடிஎஃப், அதெல்லாம் வந்து ஃபைல்ஸு. ஓகே. ஒரு கிளிக் பண்ணா செலக்ட் ஆகும். வெரி குட். சம் காமன்லி அவைலபிள் ஐகான்ஸ் ஆன் அ டெஸ்க்டாப் ஆர் டிஸ்கிரைப் பிலோ. ஓகே. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர்னு இருக்கும். அது என்னது? இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு ஒர்க் இன் அ டிஃப்ரெண்ட் டிரைவ்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் தட் ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் இன்சைட் அ கம்ப்யூட்டர். ஓகே. அது ஓப்பன் பண்ணால் நமக்கு என்னென்ன ஃபோல்டர்லாம் இருக்குது, என்னென்ன ட்ரைவ்லாம் இருக்குது, அதெல்லாம் காமிக்கும். கரெக்டா? திஸ் பிசி அதை ஓப்பன் பண்ணால். ஓகே. அடுத்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும்? ஈன்னு போட்டிருக்கேன். கூகுள் க்ரோம் இருக்குல்ல, அதே மாதிரி தான். கூகுள் க்ரோம் வந்து ஆண்ட்ராய்டு, இது கூகுள்து. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து மைக்ரோசாஃப்ட், இது கம்ப்யூட்டரோடவே வரும். அதை ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும்? ப்ரௌசர் தான் ஓப்பன் ஆகும். புரியுதா? ப்ரௌசர் தான் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நீ வந்து சர்ச் பண்ணலாம், இன்டர்நெட் சர்ச் பண்ணுறதுக்கு தான். ஓகே. இட்ஸ் இன்டர்நெட் ப்ரௌசர். ரீசைக்கிள் பின் எதுக்கு? நம்ம டெலீட் பண்ணலாம் இருக்கு. வெரி குட். நம்ம டெலீட் பண்ணது வந்து அங்கே போயிருக்கோம். இன்கேஸ் நமக்கு வேணும்னா திரும்ப எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆனால் நம்ம ரீசைக்கிள் பின்னை போய் எம்டி பண்ணிட்டோம், எனக்கு வேணாம் அப்படின்னு எம்டி பண்ணிட்டா போயிடும், திரும்ப எடுக்க முடியாது. புரியுதா? ரீசைக்கிள் பின்னை ரைட் கிளிக் பண்ணி எம்டி ரீசைக்கிள் பின் கொடுத்துட்டோன்னா குப்பை தொட்டியும் குப்பையில் வெளில கொட்டுற மாதிரி. இப்போ வந்து நம்ம வீட்டு உள்ள ஒரு டஸ்ட்பின் இருக்குல்ல கௌஷி, நமக்கு இப்போ தேவையானதை டஸ்ட்பினில் போடுறோம். இன்கேஸ் நம்ம தெரியாமல் எதையோ போட்டுட்டோம் அப்படின்னா எடுத்துக்கலாம்ல, திரும்ப எடுத்துக்கலாம். இப்போ வந்து குப்பைக்கார் வராரு, நம்ம அந்த டஸ்ட்பின் எடுத்து குப்பைக்கார் கொட்டி அவர் எடுத்துகிட்டு போயிட்டார், அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வர முடியுமா நம்மளால? அதுதான் பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுற மாதிரி. புரிஞ்சிடுச்சா இப்போ? அடுத்து வந்து இட் ஸ்டோர்ஸ் த டெலிட்டட் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் till we permanently delete them. It is like waste paper basket. Okay. அடுத்து documents. It stores the documents or folders created by us which need to be accessed quickly. கரெக்டா? படம், பாட்டு இல்லை ஏதாவது ஒர்க் பண்ணுற ஃபைல்ஸு, வேர்டு, எக்ஸல் ஃபைலு, ஓகே, எதுவாக இருந்தாலும் சரி, என்னது அது எல்லாத்தையும் நம்ம டாக்குமெண்ட்டாக தான் ஒரு ஃபோல்டரில் போட்டு வைப்போம். அடுத்தது வந்து பிக்சர்ஸ்னால் என்னன்னு உனக்கே தெரியும். இட் enables us to view and organize digital picture. கரெக்டா? பிக்சர்ஸ்னா அந்த ஃபோட்டோ தான், நம்ம எடுக்கிற ஃபோட்டோல எடுத்து அந்த பிக்சர்ஸ்ல போட்டு வச்சுக்கலாம். ஓகே. இதுல கிடையாது. டெஸ்க்டாப் ஐகான்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் ஷார்ட்கட்ஸ். ஓகேவா? ஏன்னா டெஸ்க்டாப்ல இருக்கிற இந்த ஐகான்லாம் என்னது? ஷார்ட்கட் மாதிரி. அதை கிளிக் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடும். புரியுதா? அதனால அதை ஷார்ட்கட்னு கூட சொல்லலாம். சரியா? ஓகே. அடுத்தது பாருங்க, செலக்ட் த ஐகான். எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? டக்குன்னு சொல்லுடு. ஒன் கிளிக். லெஃப்ட் கிளிக், ஒன் கிளிக். ஓகேவா? ஓகே. ஸ்டெப் 1, ஃபர்ஸ்ட் bring the mouser pointer to the icon. அந்த இடத்துக்கு ஹோவர் பண்ணிட்டு then press the left mouse button to select it. அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சா? ஓகே. டீசெலக்டிங் an icon. எப்படி டீசெலக்ட் பண்ணுவ? டீசெலக்ட்னா செலக்ட் வெளியில வருது, செலக்ட் பண்ணிட்ட, வேணாம் வெளியில வரணும், அப்ப என்ன பண்ணுவ? வெளியில வரணும்னா இப்போ ஒன்று செலக்ட் பண்ணிட்ட கௌஷி, ஓகேவா? தப்பாக செலக்ட் பண்ணிட்டேன், இப்படி கிளிக் பண்ண செலக்ட் ஆயிடுச்சு, நீ அதை செலக்ட் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவ? அதுலேருந்து வெளில வரணும்னா அதுக்கு வெளியில கிளிக் பண்ணு. வெரி குட். அது இல்லாமல் வேற எங்கே வேணாலும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். புரியுதா? ஒன் கிளிக் பண்ணு. வெரி குட். Move the mouser pointer away from the selection icon. Okay, first step. Then click the left button once. The icon gets deselected. புரிஞ்சிச்சா? deselectனா select opposite, select பண்ணாமல் இருக்கிறது. ஓகே. ஓப்பன் அ ப்ரோக்ராம் ஆர் ஃபோல்டர். என்ன பண்ணுவீங்க? ஒரு ப்ரோக்ராமோ இல்லை ஃபோல்டரோ ஓப்பன் பண்ணால் என்ன பண்ணுவ? டபுள் கிளிக். அவ்வளோதான், ஈஸி. we can also right click on the icon and choose open. டபுள் கிளிக் பண்ணியும் வந்து நீ வந்து ஓப்பன் பண்ணலாம், இல்லைனா ரைட் கிளிக் பண்ணாலும் என்ன ஓப்பன்னு காமிக்கும். ஓகே. அது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி பாரு, ஏதாவது ஒன்று பண்ணி பாரு. டெஸ்க்டாப்ல இருக்கா ஒன்று போயிட்டு சும்மா அது மேலே அப்படி கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணு. அது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணு. மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணு. பண்ணுங்க சீக்கிரம். பண்ணிட்டேன். ஓப்பன் காமிக்குதா? ஓப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்கா?
அந்த ஐகானை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். இல்லப்பா டெஸ்க்டாப் டவுன்லோட்ஸ் அது டாக்குமெண்ட்ஸ் இல்ல, ஐகான் மேல நீ சும்மா டெஸ்க்டாப்ல வச்சு ரைட் கிளிக் பண்ற. ஐகான் ஏதாவது ஒரு ஐகான்ல பண்ணுன்ற. ஐகான்ல பண்ணு. ஐகான்டப்பா ஏதாவது ஒரு ஐகான்ல டபுள் கிளிக் பண்ணாலும் ஓபன் ஆகும். நீ ரைட் கிளிக் பண்ணியும் ஓபன் பண்ணலாம். மேல வச்சு ரைட் கிளிக் பண்ணிட்டு பண்ண என்ன கேக்கு, என்ன வருது ஆப்ஷன்? ஓபன் ஒரு ஆப்ஷன் வருதா? ஓபன் ஃபைல் லொகேஷன் அப்படியே ஓபன் பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ணாம இப்படி கூட பண்ணலாம். புரியுதா? அதான் சொல்றேன். அவ்வளவுதான்டா. சரியா? புரிஞ்சிடுச்சா? ஓகே. ஓகே. டாஸ்க் பார் எது? டாஸ்க் பார் கீழ உள்ளது. கீழ ஹரிசான்டலா பெருசா இருக்குல்ல, அந்த டாஸ்க் பார் இஸ் a long horizontal bar. அண்டர்லைன் பண்ணிக்கோ. long horizontal bar present at the bottom of a desktop. A taskbar has many buttons on it such as என்னென்னலாம் இருக்கும்? ஸ்டார்ட் பட்டன், ஸ்பீக்கரு, கிளாக்கு, அது எல்லாமே இருக்குமா? ரைட் சைடில் ஸ்பீக்கர், கிளாக்லாம் இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து விண்டோஸ் பட்டன் இருக்கும், ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். ஓகே. பை டிஃபால்ட் இட் இஸ் பிளேஸ்ட் அட் த பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீன். எப்போ டிஃபால்ட்டாக எங்கே இருக்கும்? கீழே இருக்கும். ஆனால் இதை நம்ம சைடில் மேலெல்லாம் மூவ் பண்ணனா கூட பண்ணிக்கலாம். புரியுதா? கிளிக் பண்ணி இப்படியே ஹோல்ட் பண்ணி இப்படி இழுத்தோன்னு வையேன், ரைட் சைடில் போட்டுக்கலாம், மேலே போகிறது. வைஃபைலாம் இருக்கும். ஆமாம், எங்கே வேணாலும் நகர்த்திக்கலாம்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. அடுத்தது பாருங்க, பேஜ் நம்பர் 36 போங்க. ஓகே. இஃப் எ ப்ரோக்ராம் இஸ் ஆல்ரெடி ஓப்பன்ட் ஆன் த ஸ்க்ரீன் இட்ஸ் பட்டன் ஆல்சோ அப்பியர்ஸ் ஆன் த டாஸ்க் பார். கரெக்டாக? நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ண மூவி ஃபோல்டர் எல்லாம் எங்கே வரும்? டாஸ்க் பாரில் தான் இருக்கும். கீழே காமிக்கும். நம்ம வேணும்னா திரும்ப கிளிக் பண்ணிக்கலாம். கரெக்டா? திஸ் பட்டன் இஸ் கால் மாதிரி இருக்கும். அது விஎல்சி மீடியா பிளேயர். அதனால அது ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிள் காமிக்கும். அவ்வளோதான். ஓகே. கீழே காட்டும் போது என்னது? அந்த பட்டன் பேர் ப்ரோக்ராம் டேப். ஓகே. அங்கே கீழே காமிச்சிருக்காங்க பாரு. எதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோமோ அதெல்லாம் கீழே மினிமைஸ் ஆகிருக்குல்ல, அதெல்லாம் வந்து ப்ரோக்ராம் டேப்னுவாங்க. ஓகே. ஓகே. அடுத்து பாருங்க, மினிமைஸ் பண்ணிக்கலாம். We can maximize and open a program by simply clicking on any of the program. கரெக்டா? கீழே இருக்கிறது எதையா ஓப்பன் பண்ணணும்னா அங்கே போயிட்டு கிளிக் பண்ணால் போதும். ஒரு கிளிக் பண்ணால் போதும். We can also open the windows of more than one program at the same time. கரெக்டா? எவ்வளோ ப்ரோக்ராம் கூட வருமா? ஏற்கனவே ஓப்பன் பண்ணது நீ ஓப்பன் பண்ணால் என்னது? சும்மா இப்படி கீழே போய் கிளிக் பண்ணாலே ஓப்பன் ஆகிடும்ல, மேலே வந்துடும்ல. மினிமைஸ் பண்ணுற. இப்போ நீ ஸ்கைப் அப்பா கிட்ட பேசிட்டு மினிமைஸ் பண்ணிட்டு தானே செக் பண்ண. திரும்ப வேணும்னா என்ன பண்ற? கீழே போய் சும்மா ஒரு கிளிக் தானே பண்ற. அதான் சொல்றாங்க. அவ்வளவுதான். ஓப்பன் பண்றதுக்கு தான் டபுள் கிளிக். ஏற்கனவே ஓப்பன் ஆன ப்ரோக்ராம் டாஸ்க் பார்ல இருந்ததுன்னா அது சும்மா ஒரு கிளிக் பண்ணா போதும். ஓகேவாப்பா? ஓகே. The window on which we are working is called the active window. நம்ம எந்த விண்டோல இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமோ, இப்போ நீ ஸ்கைப்பை பார்த்துட்டு இருக்கல, அப்பாவும் ஸ்கைப் பார்த்துட்டு இருக்கல, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒர்க்கிங் விண்டோன்னு சொல்லுவோம். இதில் தான் நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால புரிஞ்சிருச்சா? ஓகே. அடுத்தது வந்து ஸ்டார்ட் பட்டன் எங்க இருக்கும்? லெஃப்ட் சைடுல இருக்கும். லெஃப்ட் சைடுல டாஸ்க் பார்ல இருக்கும். திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பட்டன் ஆன் த டாஸ்க் பார். இட் இஸ் லைக் அ கீ டு ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ். கரெக்டா? அதுல இருந்து தான் நமக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே வரும். இட் அப்பியர்ஸ் ஆன் த லெஃப்ட் சைடு ஆஃப் த டாஸ்க் பார். தெரியல உனக்கு? அங்க மார்க் பண்ணிருக்காங்க பாரு, ஸ்டார்ட் பட்டன். கரெக்டா? புக்ல பாருடா, மார்க் பண்ணிருக்காங்களா? ஓகே. அடுத்து, when we click on the start button the start menu appears. The start menu has options that we can use to work with windows. கரெக்டா? அதை கிளிக் பண்ணால் நிறைய ஆப்ஷன் கேட்கும். அதில் நம்ம ப்ரோக்ராம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதை கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷட் டவுன் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்? அதில் தானே பண்ணுவேன். பவர் ஆப்ஷன்ஸ் வரும், அதில் இருந்தால் பண்ண முடியும். சரியா? ஷட் டவுன் டு டர்ன் ஆஃப் த கம்ப்யூட்டர், அதை வச்சு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஆல் ப்ரோக்ராமும் அதில் தானே வரும். எல்லா ப்ரோக்ராமும் அதில் தான் காமிக்கும். கம்ப்யூட்டரில் என்னென்ன ப்ரோக்ராம்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ எல்லாமே காமிக்கும். ஓகே. டு ஓப்பன் அ ப்ரோக்ராம் டு ஒர்க் ஆன். அப்புறம் வந்து டாக்குமெண்ட்ஸ். டு ஓப்பன் அ டாக்குமெண்ட் டு ஒர்க் ஆன். டாக்குமெண்ட் கூட அதில் தான் காமிக்கும். சரியா? அடுத்தது என்னது? பிக்சர்ஸ். அப்புறம் கம்ப்யூட்டர் டு ஒர்க் இன் டிஃப்ரெண்ட் ட்ரைவ்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். திஸ் பிசி அப்படின்னு இருக்குல்ல, அதுதான். ஓகே. அடுத்தது அங்கே பாருங்க, பேஜ் நம்பர் 37. ஓகே. அண்டர்ஸ்டாண்டிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். அழகாக சிம்பிளாக உனக்கு சொல்லியிருக்காங்க பாரு அந்த பேக்கில், அந்த பையன்ட்ட. எது ஃபோல்டர், எது வந்து ஃபைல்ஸு? ஃபைல்ஸ்னால் என்னது? ஃபைல்ஸ்னால் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஃபைல்ஸ். ஃபோல்டர்னால் வந்து நம்ம யூஸ் பண்ணாத ஃபைல்ஸ். சரியா? ஃபைல்ஸ்னால் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஃபைல்ஸ். ஓகே.
ரெண்டுமே வருது. ஃபைல்ஸ்னா என்ன, ஃபோல்டர்ஸ்னா என்ன? ஃபைல்ஸ். ஒரு பேக், நீ ஸ்கூல் பேக்ல வந்து புக்கெல்லாம் வச்சு எடுத்துட்டு போற, அந்த புக்கெல்லாம் இருக்குல்ல உள்ள வச்சிருக்கல்ல, அதுதான் ஃபைல்ஸ். அதுக்கு பேர் நிறைய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எது உள்ள போட்டு வச்சிருக்க, ஒரு பை உள்ள போட்டு வச்சிருக்க, அதுதான் ஃபோல்டர். ஒரு ஃபோல்டருக்குள்ள நீ நிறைய ஃபைல்ஸை போட்டு வைக்கலாம். புரியுதா? இப்போ டவுன்லோட்ஸ்ல நீ படம் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் எங்க போய் ஓபன் பண்ணுவ? படம் டவுன்லோட் பண்ணோனே ஃபோல்டர். அதான் என்ன ஃபோல்டர்ல போய் ஓபன் பண்ணுவ? டவுன்லோட்ஸ். போய் டவுன்லோட்ஸ் தானே கிளிக் பண்ணுவேன். அந்த டவுன்லோட்ஸ்ன்றது ஃபோல்டர். அந்த ஃபோல்டருக்குள்ள வீடியோஸ், அந்த ஃபோல்டருக்குள்ள ஃபைல்ஸ்லாம் இருக்கும். புரியுதாப்பா? ஓகே, அதை தான் சொல்றாங்க. ஓகே, a file is a collection of data stored together. படிக்க அங்க பாருங்க. A folder is like a bag, okay, that stores a group of files and or other folders or subfolder. folder குள்ளேயே நம்ம ஒரு folder create பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப்பா காடா, இதுக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் கூட இருக்கு பாரு. இது ரெண்டும் ஃபைல்ஸ். இது ஓபன் பண்ணா ஓபன் ஆயிடும். கரெக்ட்டா? இது வந்து ஃபோல்டர். இதை கிளிக் பண்ணா இன்னொரு ஃபோல்டர், அது ஒரு ஃபோல்டரும் போட்டு ஃபைல்ஸும் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இஷ்டம் தான். ஓகே, they are like school bags which contains files in the form of books or and copies. ஓகேவா? புரியுதா? ஓகே, அடுத்தது பாருங்க, ஃபோல்டரை பத்தி படிக்கலாம். thus whatever we save on computer is saved as a file. கரெக்ட்டா? நம்ம என்னென்னலாம் சேவ் பண்றோமோ எல்லாமே என்னவா சேவ் ஆகும்? ஃபைலா சேவ் ஆகும். வெரி குட். a file can be saved. சேவ் பண்ணலாம். வேற என்ன பண்ணலாம்? renamed. நமக்கு ஏத்த மாதிரி பேரை மாத்திக்கலாம். நீ கூட ஒர்க் பண்றதெல்லாம் நீ பேரை மாத்திக்கிறல்ல, ஓகேவா? அந்த மாதிரி பேரை கூட மாத்திக்கலாம். அப்புறம் என்னது, டெலீட் பண்ணனும்னா கூட பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? நான் வந்து எடிட் பண்ணி வீடியோ பண்ண அதுக்கு நேம் கிரியேட் பண்ணிப்பேன். உன் இஷ்டம் தான், நீ நேம் வச்சுக்கலாம். புரியுதா? டெலீட் பண்ணனும்னா பண்ணிக்கலாம், நேம் வைக்கணும் வச்சுக்கலாம். வெரி குட். ஓகே, அதான் சொல்றாங்க. ஓகே, this is how an icon of a folder looks. எப்படி இருக்கும் ஃபோல்டர்? மஞ்சள் கலர்ல இப்படி புக் ஓபன் பண்ண மாதிரி இருக்கும். கரெக்ட்டா? ஓகே, it can be named according to what it contains. நம்ம இஷ்டத்துக்கு பேரை மாத்திக்கலாம். உனக்கு என்ன வேணுமோ பேரை வச்சுக்கலாம். ஓகே, அப்புறம் பாருங்க, இந்த விண்டோஸ் ஃபைல்ஸ்லாம் பாரு. there are some examples of icons of files. each icon is different as it shows the software in which the files is made. இப்போ எக்ஸல் எப்படி இருக்கும்? பச்சை கலர்ல இருக்கும். கரெக்ட்டா? சரி, ஓகே, நான் வேற இதுல ஃபைல்ஸை காட்டுறேன். சரியா? ஓகே, அங்க பாருங்க, அப்ளிகேஷன் விண்டோ. ஓகே, அப்ளிகேஷன் விண்டோ. ஓகே, when we double click on an icon on the desktop, it opens in a new window. கரெக்ட்டா? ஏதாவது இதை ஓபன் பண்ணா ஓபன் ஆயிடும். புது விண்டோஸ்ல தான் ஓபன் ஆகும். ஓகே, அடுத்து, it is called the application window. For example, on double clicking the documents icon, it opens up in a new window. கரெக்ட்டா? எதெல்லாம் நீ கிளிக் பண்ணா புதுசா ஓபன் ஆகுதோ அப்ளிகேஷன் விண்டோனா ஆப் தான். அவ்வளவுதான். கரெக்ட் தான், யூ ஆர் ரைட். ஆப், அப்ளிகேஷனோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஆப். சரியா? ஓகே, சம் காம்போனன்ட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் விண்டோ. அப்ளிகேஷன் விண்டோல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். டைட்டில் பார். ஓகே, ஏதாவது நீ ஒரு அப்ளிகேஷனை ஓபன் பண்ற, சரியா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப்பா ஓபன் பண்றேன் பாருங்க. இதோ இதுலயே சொல்றேன் பாரு. இந்த பிக்சரை நான் ஓபன் பண்ணியிருக்கேன். கரெக்டா? பிக்சர்ன்றது ஒரு அப்ளிகேஷன். இதுல என்ன இருக்கு? மேல டைட்டில் பார் இருக்கா? இதுதான் டைட்டில் பார். டைட்டில் பார்ல என்ன காமிக்கும்? போட்டோஸ். அந்த ஃபைலோட நேம் காமிக்கும். ஓகே, கீழ சொல்லிருக்காங்க. டைட்டில் பார்ல கூட ஸ்கைப். ஸ்கைப். இங்க பாரு, ஃபைல்ஸ்ல பாரு, போட்டோஸ், இமேஜ், இந்த பேர் காமிக்குது பாரு. ஓகே, அங்க என்ன காமிக்கும் பாரு. this is a blue strip on top. it shows the file name and the location of a program. ஓகேவா? ஓகே, control buttons. there are 3 buttons on the extreme right of a title bar. okay, they are called control button. they serve many purposes. ஒண்ணா பாப்போம். ஓகே, இது வந்து एक्चुअली அவங்க மை கம்ப்யூட்டர் சொல்றாங்க கௌச்சி. சரியா? இப்போ நான் அப்பா ஓபன் பண்றேன் பாரு. this pc இதோ இருக்கு பாரு. இது ஓபன் ஆயிடுச்சா?
இதில் டைட்டில் பார்ன்றது இதுதான். இங்கே பாரு, இப்போ அந்த மியூசிக் கிளிக் பண்ணேன்னு வை, இது இங்கே வருதா, இதோட அட்ரஸையும் காமிக்கும் இது. அப்புறம் இங்கே சர்ச் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். புரியுதா? இதெல்லாம் என்னது, டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ், இதெல்லாம் தான் சொல்கிறாங்க. சரியா? ஓகே. மினிமைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அந்த மைனஸ்ன்ற ஒரு சிம்பிளை ப்ரெஸ் பண்ணணும். கரெக்டா? கரெக்ட் தானே? இட் மினிமைஸ் ஆர் ஷ்ரிங்க் த விண்டோ ஃப்ரம் த ஸ்க்ரீன் டு த டாஸ்க் பார். இதோ பாரு, இங்கே பாருங்கள், இந்த மைனஸ்ன்னு இருக்கா, இந்த பாரு, இதை கிளிக் பண்ணால் கீழே வந்துடும், திரும்ப கிளிக் பண்ணால் மேலே போயிடும். இதை ப்ளஸ் பண்ணால் என்ன ஆகும், கிளிக் பண்ணிட்டு கீழே. சரி, இதை பண்ணால் என்ன ஆகும், அந்த ஸ்கொயர் மாதிரி இருக்க மேக்ஸிமைஸ், அது குட்டியாகும். என்ன ஆக்கும், இது என்ன பண்ணும், இதை ப்ரெஸ் பண்ணால் மேக்ஸிமைஸ் பெருசாக்கும், திரும்ப கிளிக் பண்ணால் சின்னதாக்கிக்கும். புரியுதா? இது நம்ம எவ்வளோ பெருசு வேணாலும் மாற்றிக்கலாம். ஆமாம். ஓகே, அதுக்கு பேர் வந்து ரெஸ்டோர் பட்டன் ஆர் மேக்ஸிமைசர். இட் ரெடியூசஸ் த சைஸ் ஆஃப் த விண்டோ. வென் வி கிளிக் ஆன் இட் ஒன்ஸ் த சைஸ் ஆஃப் த விண்டோ ரெடியூசஸ் அண்ட் த பட்டன் சேஞ்சஸ் டு மேக்ஸிமைஸ். கரெக்டாக? இங்கே பாரு, இப்போ என்னன்னு சொல்லுது, இது மேலே நான் வச்சேன்னா மேக்ஸிமைஸ்ன்னு சொல்லுதா? ஏன்னா இப்போ சின்னதாக இருக்குது, அதனால மேக்ஸிமைஸ் சொல்லுது. பெருசாக ஆயிடுச்சுன்னா அப்போ வச்சா என்னன்னு சொல்லும், ரெஸ்டோர் ரீஸ்டோர் டவுன். வெரி குட். இது சின்னதாகிடுச்சு பாரு, அப்புறம் நம்ம அகற்றிக்கலாம். மினிமைஸ் பண்ணால் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். புரியுதா? அப்புறம் என்ன சொல்லுது, க்ளோஸ் பட்டன், இட் க்ளோசஸ் த விண்டோ, அது க்ளோஸ் ஆகும். ஓகே. அடுத்தது வந்து மெனு பார். இட் இஸ் ஜஸ்ட் பிலோ த டைட்டில் பார். இட் கண்டைன்ஸ் த மெனு ஃபார் டிஃப்ரெண்ட் டாஸ்க் சச் as ஆர்கனைஸ், ஷேர், வித், பர்ன் அண்ட் நியூ ஃபோல்டர். கரெக்டா? இதெல்லாம் வந்து மெனு பாரில் இருக்கும். கீழே இருக்கிறது தான் மெனு பார். சாரி, மெனு பார்ன்றது மேலே உள்ளது. சரியா? இப்போ நம்ம பார்த்தோம்ல, இருக்கு பாரு, இதுதான் வந்து மெனு பார். ஓகே ஓகே. இது விண்டோஸ் 10ன்றதுனால வித்தியாசமா இருப்பா. இவங்க காமிச்சிருக்கிறது எல்லாம் விண்டோஸ் 7, அதனால தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சரியா? ஆமாம். ஓகேவா? மெனு பார். அப்புறம் ஒர்க் ஏரியா. ஒர்க் ஏரியான்றது என்னது, கீழே உள்ளது. இங்கே பாரு, இதோ பாரு, இது எல்லாம் தான் ஒர்க் ஏரியா. இங்கே தான் நம்ம ஓப்பன் பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். கரெக்டா? இது வந்து கண்ட்ரோல் மேலே இருக்கிறது. ஓகே. ஏன்னா இதுதான் மைனஸு, ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்கா, இது வந்து கண்ட்ரோல் பட்டனு. ஓகே. இது வந்து அட்ரஸ், இது வந்து ஒர்க் ஏரியா. புரியுதாப்பா? ஓகே. அடுத்தது பாருங்க. இன் திஸ் ஏரியா we find the list of folders and files or a workspace for doing tasks such as typing and drawing. ஓகேவா? இங்கே பார்த்துங்க, அதெல்லாம் 1 மார்க்கில் வரும். கண்ட்ரோல் பட்டன் எங்கே இருக்குது அந்த பிக்சரில், மினிமைஸ், ரெஸ்டோர், மேக்ஸிமைஸ், க்ளோஸ் இருக்குல்ல, அதுதான் கண்ட்ரோல் பட்டனு. ஓகே. என்னடா முடிக்கிற, கரெக்ட் தானடா? என்னடா கண்ட்ரோல் பட்டனு, அது கண்ட்ரோல் பட்டன். டாஸ்க் பார் எது, இதுதான் டாஸ்க் பார், இதுதான். சரியா? அப்புறம் மெனு பார் எங்கே இருக்கும், இருக்கு பாரு, இதான் மெனு. கம்ப்யூட்டர், வியூ, இதெல்லாம் இருக்குல்ல, ஃபைலு, நியூவு, இதெல்லாம் இருக்குல்ல, இதை தான் வந்து மெனு பார்னுவாங்க. இப்போ இதில் மாற்றிருக்காங்க, அதில் வந்து அந்த மாதிரி வரும். சரியா? ஓகே. ஒர்க் ஏரியான்றது எது, இங்கே பாரு, ஒயிட் கலரில் இருக்கு பாரு, இங்கே இருக்கிறது எல்லாமே ஒர்க் ஏரியா. புரிஞ்சிச்சா? ஓகே. நோ த ஷார்ட்கட். ப்ரெஸ் F1 கீ டு கெட் விண்டோஸ் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட். F1 ப்ரெஸ் பண்ணால் என்ன வரும், எப்போவுமே ஹெல்ப். நமக்கு ஏதாவது தெரியல, அதில் ஏதாவது நமக்கு படிக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நகர்ந்து உட்காரு. படிக்கணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும், F1 வந்து ப்ரெஸ் பண்ணணும். புரியுதா? F1 ப்ரெஸ் பண்ணால் ஹெல்ப் வரும். இப்போ அப்பா ப்ரெஸ் பண்ணுறேன் பாரு, இங்கே பாரு. இப்போ நான் இதில் இருக்கிறேன், அதெல்லாம் சரி. ஓகே. F1 நான் அப்பா ப்ரெஸ் பண்ணுறேன், கொஞ்சம் நேரம் ஆகும் அது ஓப்பன் ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்கும் மேலே ஃபங்க்ஷன் பட்டன். சரியா? F1. அப்ப F1 கிளிக் பண்ணா சவுண்டே கேட்கல. ஆமாம், அது வந்து நம்ம இப்போ மல்டி ஃபங்க்ஷன் ஒரே இதுலேயே, அதில் F1 இருக்கிறது கீழே உள்ளதெல்லாம் வரும். நம்ம F1 ஃபங்க்ஷன் ஒரு பட்டன் இருக்கும் பாரு, அதை ப்ரெஸ் பண்ணால் வரும். சரி, நம்ம அப்புறம் பார்க்கலாம். சரியா? F1னா ஹெல்ப் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோ. டு ஷட் டவுன் அ கம்ப்யூட்டர் கிளிக் ஆன் த ஸ்டார்ட் பட்டன் அண்ட் சூஸ் ஷட் டவுன் ஆப்ஷன். கரெக்டாக அப்படி தானே பண்ணுவேன் நீ? ஓகே. அது வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகே. அடுத்து விண்டோஸ் எக்ஸ்பி வெர்சஸ் விண்டோஸ் 7 டேபிள் பாருங்கள். விண்டோஸ் எக்ஸ்பியில் வந்து என்னென்ன இருந்தது, விண்டோஸ் 7ல் என்னென்ன இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே. ஷட் டவுன் அண்ட் ஸ்டார்ட் அப். ஷட் டவுன் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கும் என்னது, விண்டோஸ் எக்ஸ்பி வந்து பழசு, விண்டோஸ் 7 புதுசு. எப்போவுமே புதுசு எப்படி இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக? ஓகே. அவங்க பாருங்கள், ஃபஸ்ட்டில் ஷட் டவுனும் ஸ்டார்ட் அப்பும் பண்ணுறதுக்கு வந்து விண்டோஸ் எக்ஸ்பி எப்படி இருக்குது படிங்க. ஷட் டவுன் அண்ட் ஸ்டார்ட் அப். விண்டோஸ் எக்ஸ்பி என்னது,
These processes are slow in Windows XP. கரெக்டா? விண்டோஸ் எக்ஸ்பியில் வந்து ஷட் டவுனோ இல்லை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ வந்து என்னடா முன்னாடி போகிற பின்னாடி வர நீ பண்ணுற அலும்பு தாங்கலடா. ஓகே, ஸ்லோவாக இருக்கும். விண்டோஸ் 7 எப்படி இருக்கும்? Windows 7. These processes are very fast in Windows 7. Very good. அப்புறம் கிராஃபிக்கல் படிங்க. கிராஃபிக்கல்னா என்னன்னு சொன்ன? கிராஃபிக்கல்னா என்னன்னு சொன்னப்பா? டிஸ்ப்ளேல தெரியுது. வெரி குட், டிஸ்ப்ளேல. There are not many graphical components in Windows XP. Windows 7 has lots of graphical components and is more attractive. மோர் அட்ராக்டிவ்னா என்னன்னா அப்படியே பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது பிக்சர் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல. நல்லா கலர்ஸ்லாம் நிறைய வச்சு அப்படி இருக்கும். பழசுனா ரொம்ப டல்லாக இருக்கும், நீ அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக? பழைய கம்ப்யூட்டர்னா பிக்சர்லாம் டல்லாக இருக்கும். இப்போ ஃபோன்லேயே பழைய ஃபோன் புது ஃபோன் பார்க்கும்போது வித்தியாசம் தெரியுதுல்ல, நல்லா சூப்பராக இருக்கும் கலராக. அதுதான். அடுத்தது டிரைவர்ஸ்ன்றது என்னது? டிரைவர் என்ன பண்ணுவாங்க? யூஸ்வலாக வண்டியை ஓட்டுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு டிரைவர் வேணும். சரியா? அதுதான். இட் இஸ் நெசசரி டு இன்ஸ்டால் டிரைவர்ஸ் இன் விண்டோஸ் எக்ஸ்பி. விண்டோஸ் எக்ஸ்பிலெல்லாம் ஒரு இப்போ லெட்ஸ் சே மவுஸை டேரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது. இப்போ நீ மவுஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்படி கனெக்ட் பண்ணால் ஒர்க் பண்ணுறல்ல, விண்டோஸ் எக்ஸ்பிலெல்லாம் நீ அந்த மாதிரி மவுஸை கனெக்ட் பண்ணால் உடனே ஒர்க் ஆகாது. அதுக்குன்னு ஒரு டிரைவர் இருக்கும், அதை நீ இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணாதான் வந்து அது மவுஸை வந்து ஒர்க் பண்ண வைக்கும். புரியுதாப்பா? ஸோ இப்போல்லாம் அதெல்லாம் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள், விண்டோஸ் 7 என்னது? தேர் இஸ் நோ நீட் டு இன்ஸ்டால் டிரைவர்ஸ் இன் விண்டோஸ் 7. ஓகேவா? டிரைவர்ஸ்லாம் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே நம்ம டேரெக்டாக ப்ளக் அண்ட் ப்ளே தான். ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணலாம். ஆனால் விண்டோஸ் எக்ஸ்பியில் அப்படி பண்ண முடியாது. ஓகே, அப்புறம் தீம்ஸ்னா என்னது? தீம்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ இது ஒரு தீம். கரெக்டா? இதோ பாரு, இப்போ தெரியுதுல, ஒயிட் கலர்ல தெரியுதுல்ல? ஓகே, இதை வந்து நம்ம ஒரு தீம்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே, இந்த தீம்ஸை மாற்றணும்னா நம்ம மாற்றலாம். சாரி. ஓகே, சொல்ல காமிக்கிறேருங்க. டார்க்காக மாற்றணும், அந்த மாதிரிலாம் மாற்றணும்னா கூட மாற்றிக்கலாம். தீம் இல்லவே இல்லடா அதில். அது பர்சனலைசேஷன் அதில் தான் வரும். சரியா? ஓகே, தீம்ஸ்னால் என்னென்னா ஒன்றும் கிடையாது. டார்க்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மாற்றிக்கலாம். புரியுதா? தீம்ஸ் cannot be created by the users in Windows XP. அதில் வந்து மாற்ற முடியாது. ஆனால் இதில் என்ன பண்ணலாம்? மாற்றிக்கலாம். ஓகேவா? தீம்ஸ் கேன் பி கிரியேட்டட் பை த யூசர்ஸ் இன் விண்டோஸ் 7. இதெல்லாம் நம்ம மாத்துறதா இருந்தா மாத்திக்கலாம். பர்சனலைஸ் போய்ட்டோனே பக்கத்துல லெஃப்ட் சைடுல கூட தீம்ஸ்ங்க இருக்கும். இருந்ததா? அதான் நானும் அப்பாவும் பார்த்தேன். ஒரு நிமிஷம் இருங்க, பார்க்கவாப்பா. லைக் போயிட்டு பார்த்தா. ஓகே, இருங்க, இதுலயே பார்க்குறேன். அப்பியரன்ஸ் அண்ட் பர்சனலைசேஷன், நேவிகேஷன் எங்கடா இருந்தது? அது இருக்குடா, தீம்ஸ் இது இருக்குல்ல. இங்கே பாருங்க, தீம்ஸில் வந்து இப்போது சிங்க்டு தீம்ஸ் இது இருக்கு. விண்டோஸ் 10 டைப் பண்ணலாமா? ஆமாம். ஓகே, இதோ இருக்கு பாருப்பா. இதுதான் தீம்ஸில் ஒன்றும் கிடையாது, அப்படியே அந்த பேக்ரவுண்டோட சேர்ந்து மாறும், அவ்வளோதான். சரியா? ஓகே, இந்த மாதிரி காமிக்கும். இப்போ நான் கிளிக் பண்ணால் அந்த கருப்பு கலரில் காட்டுது பாரு, இதெல்லாம் பேக்ரவுண்ட் எல்லாம். இதெல்லாம் ஒரு தீம். சரியா? நீ வேற இதுக்கு மாத்தனா அதுவும் மாறும், ஒயிட் கலர்ல மாறும், அந்த மாதிரிலாம் மாறிக்கும். புரிஞ்சிடுச்சா? ஓகே. அடுத்தது வந்து ரிலையபிலிட்டி. ரிலையபிலிட்டின்றது வந்து Windows XP is not as reliable as Windows 7. என்னென்னா வந்து ரொம்ப ரிலேபிளாக இருக்காது. ரிலேபிள்னா என்னென்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இந்த ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறது, ஓகே, இந்த ஹேங் ஆகாமல் இருக்கிறது, சரியா, அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஓகேவா, ரிலேபிளாக இருக்கும். Windows 7 வந்து ரொம்ப ரிலேபிளாக இருக்கும். ஓகே, Windows XP வந்து இந்த அளவுக்கு இருக்காது. செக்யூரிட்டினா என்னது? புரியல. ரிலேபிலிட்டினா அதை தான்டா இப்போ நான் சொன்னேன். ரிலேபிலிட்டின்றது வந்து
ஓகே. இப்போ நீ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிற, ரொம்ப ஸ்லோவாகிடும், இல்லை அதனால் வந்து ஒர்க் பண்ண முடியாமல் போயிடும். ஓகேவா? ஒர்க் பண்ண முடியாமல் போயிடும். அந்த மாதிரி அப்புறம் வந்து ரொம்ப வந்து ஸ்லோவாகும். இல்லைனா வந்து எப்படி சொல்கிறது, நீ நம்பி ஒர்க் பண்ணலாம். சரியா? ஓகே, நம்பி வாங்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. இந்த ப்ராடக்ட் ரிலேபிளாக இருக்குமா, இந்த ப்ராடக்ட் ரிலேபிளாக இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? பேட்டரி லோ ஆயிடும். இல்லை இல்லை, அது எல்லாமே அது உள்ளே வரும்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ வந்து ஒரு பொருள் வாங்குற, ஓகே, ஒரு மொபைல் ஃபோன் வாங்குற. எப்படி எதை பார்த்து வாங்குவ மொபைல் ஃபோனு? மொபைல் ஃபோன் எப்படி வாங்குவ? கடைக்கு போகிற, ஒரே ஒரு மொபைல் ஃபோன் தான் இருக்குமா கடையில்? நிறைய இருக்கும். நிறைய இருக்கும். ஆனால் நீ எத்தனை வாங்குவ? ஒன்று. எப்படி செலக்ட் பண்ணுவ? அவ்வளோ இதில் ஒன்று நல்லா இருக்கிறது செலக்ட். நல்லா இருக்கிறது எப்படி அதெல்லாம் பார்ப்ப? நீ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும், பேட்ரி வந்து ரொம்ப நேரம் நிற்கணும். ஓகேவா? ரொம்ப சூடாகக்கூடாது. புரியுதா? பிரச்சனை வரக்கூடாது. புரியுதா அப்போ சொல்கிறது? அப்போ டிவில கூட அட்வர்டைஸ்மெண்ட்ல போட்டாம்பா, ஐபோனு பேட்டரி காலி ஆனோடனே போட்டோன்னே 50,000% அது ஏறிடுச்சு. 50,000 இல்லைடா, 50%. போட்டோன்னே அதுதான், அது ஃபாஸ்ட் சார்ஜர், அதை காமிச்சிருப்பாங்க. ஓகே, அதுதான் வந்து ரிலையபிலிட்டி, ஒரு நம்பகமான, ஓகேவா, நம்பகத்தன்மை. அதை எதை வச்சு நம்ம அதை முடிவு பண்ணுவோம்னா அதோட பிராண்டு, ஓகேவா, அது எப்படி ஒர்க் பண்ணுது அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, விண்டோஸ் எக்ஸ்பி வந்து விண்டோஸ் 7 அளவுக்கு இல்லை. ஓகே, ஃபெயில் ஆனாலும் ஆகிடும் அப்படின்ற மாதிரி, ஹேங் ஆகிடும், இல்லை கிராஷ் ஆகிடும், அந்த மாதிரிலாம். அடுத்தது என்னது? செக்யூரிட்டி. செக்யூரிட்டினா என்ன பண்ணணும்? செக்யூரிட்டி என்ன பண்ணுவாங்க யூஸ்வலாக? செக்யூரிட்டி காவல் காப்பாங்க வீடு. எப்படி என்ன காவல் காப்பாங்க? உங்கள் ஸ்கூலில் செக்யூரிட்டி இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்கூல்ல நேரத்துல உள்ள விடுவாங்க, இல்ல கேட். வெரி குட். யாரை உள்ள விடணும், யாரை வெளில விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். கரெக்டா? திருடங்கள்லாம் வராம இருக்கிறதுக்கு. இல்ல, வராம இருக்கிறதுக்கு இல்ல, வந்தா உள்ள விட மாட்டாங்க. கரெக்டா? கேட்டை போட்டு பிளாக் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம கம்ப்யூட்டருக்கும் வந்து ஒரு ஃபயர் வால் வேணும். கரெக்டா? செக்யூரிட்டி இல்லைன்னா என்ன ஆயிடும், வேற யாராவது உள்ள வந்து ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க. புரியுதா? செக்யூரிட்டி. ஓகே, நான் அப்புறம் காமிக்கிறேன். சரியா? அதுல செக்யூரிட்டின்னு இருக்காது. ஓகே, விண்டோஸ் ஃபயர் வால், ஆன்டிவைரஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். சரியா? புரிஞ்சிருச்சாப்பா? இல்லைன்னா என்ன, அது நமக்கே தெரியாம இன்டர்நெட் வழியா உள்ள வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க தான் ஹேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ விண்டோஸ் எக்ஸ்பி என்ன இருக்கு, இஸ் நாட் ஆஸ் செக்யூர் ஆஸ் விண்டோஸ் 7. ரொம்ப செக்யூர்டாக கிடையாது. ஆனால் விண்டோஸ் 7 என்னது, மோர் செக்யூர் தென் விண்டோஸ் எக்ஸ்பி. புரியுதா? ஓகே, அடுத்தது பாருங்க, கம்ப்யூட்டர் எட்டிக்வேட். ஓகேவா? அது படிங்க ஒன்று. Keep your eyes relaxed while working on a computer. Practice this exercise to improve your eyesight. சொல்லிட்டேன். ஓகே, keep your eyes relaxed while working on a computer. Practice this exercise to improve your eyesight. புரியுதா? என்ன சொல்லியிருக்காங்க? கிட்ட வச்சு பார்க்கக்கூடாது ரொம்ப, ஏன்னா பிரைட்டாக இருக்கும். சரியா? ஸோ கொஞ்சம் தூரமாக வச்சு பார்க்கணும். ஓகேவா? அவங்க ஐஸை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கணும். இந்த வேலைலாம் நீ படிவா. புரியுதா? இதெல்லாம் ஓகே. அந்த எட்டிக்வேட்ன்றது வந்து ஒரு ப்ராக்டிஸ். ஃபோன் கூட கிட்ட இருந்தாலும் சரி. கீபோர்டு, அடுத்து கீவேர்ட்ஸ் ஒன்னொன்னா படிங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. டெஸ்க்டாப், windows screen on which we work. File, a collection of data. Folder, a group of files and or folders. சும்மா படிக்கக்கூடாது. புரியுதா? ஒன்னொன்னும் புரியலன்னா கேட்கணும். அடுத்தது படுங்க. GUIன்னா என்னதாங்க பார்க்காம சொல்லு. Graphical User Interface. வெரி குட், புரிஞ்சிருச்சு அது. Icon, a small graphic on a desktop. Taskbar, a horizontal bar. என்னது? ஸ்லீப்பிங் லைன். ஸ்டாண்டிங் லைன் என்னது? ஸ்டாண்டிங் லைன். வெர்டிகல். ஹரிசாண்டலுக்கு ஆப்போசிட் வந்து வெர்டிகல். ஸ்டாண்டிங் லைனுக்கு ஆப்போசிட் ஸ்லீப்பிங் லைனுக்கு ஆப்போசிட் ஸ்டாண்டிங் லைன். ஹரிசாண்டல்னா என்னது? ஸ்லீப்பிங் லைன்.
taskbar, a horizontal bar present on a desktop. Wallpaper, a background picture seen on a desktop. Very good. Let's recall. Operating system is the manager of a computer. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் மேனேஜர், எல்லாத்தையும் பார்ப்பாங்க, எல்லாத்தையும் பார்க்குறவங்க. வெரி குட். Microsoft Windows is the most commonly used operating system. We can perform different actions on a window by clicking the mouse on buttons. There are mainly 3 things that we see on a desktop. They are wallpaper, icons, and taskbar. Wallpaper is the background picture that we see on a desktop. Taskbar is a long horizontal bar present at the bottom of a desktop. Icons are the pictures that we see on a desktop. First, இப்போ என்ன பண்ணுங்க? எக்ஸசைஸ் படிங்க. exercise. Pick the correct option. The most important program on any computer is the எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் மோஸ்ட். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாம ஒரு கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ எதுவுமே யூஸ் ஆகாது. ஈவன் ஃபோன் கூட வந்து யூஸ் ஆகாது. நம்ம யூஸ் பண்ற ஃபோன் எது? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னது? சாம்சங் வந்து மேக். இப்போ அது லெனோவா, இது டெல்லு, இதெல்லாம் ஓகே எல்லாம். ஆனால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து மைக்ரோசாஃப்ட். அந்த மாதிரி ஃபோனுக்கு என்னது? இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அந்த சாம்சங் ஃபோனுக்குலாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னது? சொல்லு. ஆண்ட்ராய்ட் ஃபோனுன்னு சொல்கிறோம்ல, கூகுள் ஆண்ட்ராய்ட். அந்த பச்சை கலரில் வந்து ஒரு ஒரு ரோபோ மாதிரி இருக்குமே சிம்பிள். அது என்னடா பார்த்து இல்லைடா? எடுத்துருவேன், பார்த்துருப்பேன். இதோ பச்சை கலரில் ஒருத்தன் வருவானே ரோபோ மாதிரி, இது இருக்கானே. இதான் ஆண்ட்ராய்ட் சிம்பிள். ஆப்பிளுக்கு வந்து இந்த சிம்பிள் இது இருக்கு பாரு. ஆப்பிள் கடிச்ச மாதிரி இருக்கும்ல, இதானே ஆப்பிள் சிம்பிள். ஐஓஎஸ் வந்து ஆப்பிள் சிம்பிள் வந்து அது. சரியா? ஆப்பிள் நல்லா அது இருக்கு பாரு, இது வந்து ஆப்பிள் சிம்பிள். ஓகேவா? அதே மாதிரி லினக்ஸுக்கு வந்து சிம்பிள் இருக்கு. சரியா? லினக்ஸ் வந்து இது இருக்கு பாரு, பென்குயின். இதான் லினக்ஸ் லோகோ. என்ன நிறைய பென்குயின் டீச்சர். சரி, ஓகே, புரிஞ்சிடுச்சா? ஓகே. அடுத்து the small picture with names on a desktop are called. நாங்க பார்க்காம சொல்லுங்க, நான் கேட்க. Small picture with names on a desktop are called icons. Very good. அடுத்து டேய் அங்க பார்க்காத. The start button is located on a, என்ன பார்த்து சொல்ல. ஐயோ இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நான் இரு நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். The start button is located on a, start button எங்க இருக்கும்? எதுல இருக்கும்? விண்டோஸ். Start button எதுல இருக்கும்? taskbar. Very good. Windows is a type of, Windows என்றது வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேரா, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரா, ஹார்ட்வேரா? Windows is a என்ன சாஃப்ட்வேர் அது? சிஸ்டம் சாஃப்ட்வேரா, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரா, ஹார்ட்வேரா? சிஸ்டம் சாஃப்ட்வேர். வெரி குட். MS பெயிண்ட், எக்ஸல், வேர்டு இதெல்லாம் என்னது? அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். வெரி குட். ஆப் கரெக்ட். Dash is the background screen of a Windows. எது background screen of the window எதுல இருக்கும்? எது? wallpaper. வேற என்னன்னு சொல்லலாம்? அத அததான் டெஸ்க்டாப்னு டிக் பண்ணிருக்க. தப்பு, பிக்சர் எடுத்துருவேன். Dash is the background screen of a Windows. என்னது? wallpaper. ஸ்கிரீன் சேவர்ன்றது என்னது? ஸ்கிரீன் சேவர்னா கூட பண்ணியிருந்தீங்க. ஸ்க்ரீன் சேவர்னா என்னது? ஸ்க்ரீன் சேவர்னா இப்போ நம்ம ஒர்க் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம், ஒரு 10 நிமிஷம், நம்ம தான் டைம் செட் பண்ணிக்கலாம். அப்போ என்னென்னா சும்மா பிக்சர் ரேண்டமாக ஓடும், ஒரு பிக்சராக மாறி 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 வரும். சும்மா பார்க்கறதுக்கு நான் கூட பண்ணியிருக்கேன்ப்பா.
பேக்ரவுண்ட் பிக்சர்ல 1 minute பேக்ரவுண்ட் பிக்சர்லயும் பண்ணியிருக்கேன், ஸ்க்ரீன் சேவர்லயும் பண்ணலாம், பேக்ரவுண்ட் பிக்சர்லயும் இப்போ வந்துருச்சு. வெரி குட். பேக்ரவுண்ட் பிக்சரே மாத்திட்டே இருக்கும்ல. வெரி குட். அதுதான். ஓகே. 6th டேஷ் பட்டன் ஷ்ரிங்க். ஷ்ரிங்க்னா என்னது? கம்மியாக்குறது, குட்டியாக்குறது, கீழே வர வைக்கிறது. ஷ்ரிங்க் த விண்டோ ஃப்ரம் த ஸ்க்ரீன் டு த டாஸ்க் பார். டாஸ்க் பார்க்கு வர வச்சிடும். நீ எதை கிளிக் பண்ணா டாஸ்க் பார்க்கு வர வைக்கும்? மினிமைஸ். வெரி குட். டேஷ் பட்டன் அங்க பார்க்காத, அடி பிச்சிருவேன். பாக்கலப்பா. டேஷ் பட்டன் allows the user to reduce and increase the size of the window. அந்த விண்டோ சைஸை சின்னதாக்கிக்கலாம், அப்புறம் பெருசாக்கிக்கலாம், சின்னதாக்கிக்கலாம், பெருசாக்கிக்கலாம். என்ன இது? மேக்ஸிமைஸா ரெஸ்டோரா? மேக்ஸிமைஸ் ஆர் ரெஸ்டோர் ரெண்டுல எது இருக்கோ அதை டிக் பண்ணிக்கோ. வெரி குட். அடுத்தது which of the following icons enable us to view and organize digital pictures? இது டைரக்ட் ஒன்று கிடையாது, பிக்சர்ஸ் தான். டாக்குமெண்ட்டாக ரீசைக்கிள் பின்னா பிக்சரா? பிக்சரை நம்ம பிக்சரில் தானே போடுவோம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் படிங்க ஒன்று. மைக்ரோசாஃப்ட். இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மேலே கை வச்சுக்கோ, எப்படி ஃபுல்லாக மறைச்சிடு. படிச்சுட்டு எனக்கு ஒன்றுனா சொல்லணும். Microsoft Windows is the least commonly used operating system. Microsoft Windows வந்து கம்மியா தான் யூஸ் பண்றாங்களான்னு கேக்குறாங்க. ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். ஏன்னா அது அதிகமா யூஸ் பண்றாங்க. அடுத்து the icons on a desktop represent programs, files or folders. டெஸ்க்டாப் பறக்குது பாரு, கீழே வச்சுக்கிறேன். டெஸ்க்டாப்ல வந்து ப்ரோக்ராம், ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ்லாம் இருக்குமான்னு கேக்குறாங்க. ஆமா இருக்கும். அப்ப என்னது? ட்ரூ. மூணாவது we see wallpapers, icons and dialog box on the screen as soon as we start a computer. Screen as soon as start a computer. when we see wallpaper, icon and dialog box on the screen as soon as we start a computer ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகேவா, வால்பேப்பர், ஐகான், டயலாக் பாக்ஸ்லாம் வருமான்னு கேக்குறாங்க. கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணனும். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் we see wallpaper. கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பாப்ப நீ ஃபர்ஸ்ட்? வெரி குட். லாகின் இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். சோ ஃபால்ஸ். சரியா? அடுத்தது when you switch on a system, a message starting windows appears. கரெக்ட்டா? இப்போ இது விண்டோஸ் 10லாம் ஸ்டார்டிங் விண்டோஸ்னு வராது. சும்மா ஒரு விண்டோஸ் மாதிரி சிம்பிள் வந்து இப்படி அணைஞ்சு வரும். பாத்திருக்கீங்க? ஆன் ஆகும்போது, பூட் ஆகும்போது ஆன் பண்ணோனே அந்த இது ஒயிட் கலர்ல தெரியும், அப்புறமா தான் மாறும். ஓகே, ட்ரூ அது. சரியா? அடுத்தது we cannot open 2 windows at a time. True or false? True. We cannot open 2 windows at a time. False. ஏன்னா நம்ம எவ்வளவு வேணாலும் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் enables us to connect to the internet. இப்போ ஏதாவது நீ கூகுளில் போய் ஏதாவது சர்ச் பண்ணணும், ஏதாவது நீ யூடியூப்லாம் ஓப்பன் பண்ணணும், எதில் ஓப்பன் பண்ணுவேன்? கூகுள் குரோம் இல்லை இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் தானே சொன்னேன். அது எதை கனெக்ட் பண்ணும்? இன்டர்நெட்டோட தானே உன்னை கனெக்ட் பண்ணும். அதுதானே இன்டர்நெட் பேர்லேயே இருக்க இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் தானே. அப்போ என்னது அது? இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் enables us to connect to the internet. ஸோ ட்ரூ. அதுதான் நம்ம இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணோம். அடுத்து கண்ட்ரோல் பட்டன் serve only a few function. கண்ட்ரோல் பட்டன் வந்து ரொம்ப கம்மியாக ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுமா? ஃபால்ஸ். ஏன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அதில். வெரி குட். அடுத்து விண்டோஸ் எக்ஸ்பி இஸ் நாட் ஆஸ் செக்யூர் ஆஸ் விண்டோஸ் 7. விண்டோஸ் எக்ஸ்பி வந்து ரொம்ப செக்யூர்டு கிடையாது விண்டோஸ் 7 கம்பேர் பண்ணும்போது. கரெக்டாக? ஃபால்ஸா? ட்ரூவா? ட்ரூ. வெரி குட். ஏன்னா இது விண்டோஸ் 7 தான் புதுசு, அது நல்லா செக்யூர்டாக இருக்கும். ஓகே. ஐடென்டிஃபை த கிவன் பிக்சர்ஸ் அண்ட் ரைட் தேர் நேம்ஸ். ஒன்று சொல்லிட்டே வாங்க. டே ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டரில் எழுதுறா, ஐ கேபிட்டல் லெட்டரில் போடுறா. இன்னொரு தடவை உனக்கு சொல்கிறது, ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டல் லெட்டர் எழுதுப்பா. ஒன்று படிங்க. அது என்ன ஐகான்? கூகுள் குரோமோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரும் ஒரே ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? இங்கே பாருப்பா,
இன்டர்நெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தான். ஆனால் கூகுள் க்ரோம்ன்றது கூகுள் கம்பெனியோடது, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து மைக்ரோசாஃப்டோடது. சரியா? நம்ம கூகுள் க்ரோம் தான் ஈஸியாக இருக்குது, நல்லா இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ படிங்க. இன்டர்நெட் ஃபர்ஸ்ட் என்னது? இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். செகண்ட் என்னது? எக்ஸ்ப்ளோரர் இல்லை, எக்ஸ்ப்ளோரர். எக்ஸ்ப்ளோரர். அடுத்து செகண்ட் இருக்காது. வெரி குட். ரீசைக்கிள் பின். கரெக்டாக ஸ்பெல்லிங் பாரு. அவனா சைக்கிள் ஸ்பெல்லிங் தெரியாதாடா? எல்ல ஒரு எக்ஸ்ட்ரா போட்டு வச்சிருக்க. ரீசைக்கிள் பின். மூணாவது இருக்கிறது என்னது? ஸ்டார்ட் மெனு. ஸ்டார்ட் மெனு ஆர் ஸ்டார்ட் பட்டன். ஓகே. அடுத்து ஃபோல்டர். வெரி குட். அடுத்தது வேர்ட் ஃபைல். இது ஃபோல்டர், அது ஃபைல். வெரி குட். டிஃபைன் த ஃபாலோயிங். சும்மா சொல்லு எனக்கு. டெஸ்க்டாப்னா என்னது? டெஸ்க்டாப். சம்மரியில இருக்கு பாரு. டெஸ்க்டாப் என்னது? சம்மரி. சம்மரியில இருக்கும். இல்லனா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் பாரு, அதுலயே இருக்கும். எங்க இருக்கு சம்மரி? விண்டோஸ் டெஸ்க்டாப் 32ல இருக்கு பாரு, மார்க் பண்ணிக்கோ அத. டெஸ்க்டாப் இஸ் லைக் our study table. We keep books or articles which we use frequently on the study table. Similarly, the desktop also contains useful and frequently used item or programs. ஓகேவா? அதுதான் டெஸ்க்டாப். மார்க் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ரோகிராம்ஸ் வைக்கணுமா? ஆமா, டெஸ்க்டாப்ல இருந்து ப்ரோகிராம்ஸ் வரையும். டெஸ்க்டாப். ஓகே, போட்டிங்களா? அடுத்தது வந்து இல்லனா இதுல இருக்கு பாரு. நீ சிம்பிளா சொல்லணும்னா 39ல இருக்கு பாரு, அது கூட சொல்லலாம். Windows screen on which we work. கீவேர்ட்ஸ்ல இருக்கு பாரு 39ல ஃபர்ஸ்ட். கீழ 39ல கீழ. இருக்கு பாரு டெஸ்க்டாப். Windows screen on which we work. புரியுதா? அவ்வளவுதான். அப்படி கூட சொல்லிக்கலாம், இல்ல அது மாதிரி எழுதலாம். ஓகே. அடுத்து டாஸ்க் பார். டாஸ்க் பார்ன்றது ஹரிசான்டல் பார் located at the bottom of the screen. கரெக்ட்டா? 40ல இருக்கு பாரு மேல. horizontal bar present on a desktop. 40ல இருக்கு பாருப்பா. பேஜ் நம்பர் 40ல மேல இருக்கு பாருடா. ஆமாப்பா, மேல. டாஸ்க் பார் அது எழுதிக்கலாம். சரியா? bar present on a desktop. Operating system. Operating system is the manager of a computer. கரெக்ட்டா? ஓகே. அடுத்தது ஃபோல்டர். ஃபோல்டர்னா என்னது? ஃபோல்டரும் 39ல இருக்கு பாரு. a group of files and or folders. ஃபைலும் இருக்கும் ஃபோல்டருக்குள்ள, சப் ஃபோல்டர்ஸும் இருக்கும். சரியா? ஃபோல்டர்ஸ்க்குள்ள ஃபோல்டர்ஸ் சப் ஃபோல்டர் அதுக்கு பேரு. சப் ஃபோல்டர்னு சொல்லுவாங்க. அடுத்தது 42 போங்க. மேட்ச் த ஃபாலோயிங். ஒன்னொன்னா சொல்லு. எனக்கு மைனஸ் போட்டிருந்தா என்னது? மினிமைஸ் பட்டன். எக்ஸ் போட்டா க்ளோஸ் பட்டன். ஓகே. அந்த ஸ்கொயர் போட்டிருந்ததுன்னா ஸ்கொயர். ரெஸ்டோர். ரெண்டு ஸ்கொயர் பின்னாடி பின்னாடி போட்டிருந்தா ரெஸ்டோர். ஒரே ஒரு ஸ்கொயர் போட்டிருந்தா மேக்ஸிமைஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இங்க பாரு, இங்க பாருப்பா. இப்போ வந்து இது வந்து சின்னதா இருக்கு. இங்க பாரு, இங்க சின்னதா இருக்கா? ஸ்கொயர் ஒரே ஒரு ஸ்கொயர் தானே இருக்கு. கிளிக் பண்ணா மேக்ஸிமைஸ் ஆயிடுச்சா இப்போ? இப்போ பாரு, ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் வந்திருக்கு பாரு பின்னாடி பின்னாடி. ரீஸ்டோர். அது வந்து ரீஸ்டோர். புரிஞ்சிடுச்சா? ரெண்டு ஸ்கொயர் வந்து பின்னாடி பின்னாடி இருந்தா ரீஸ்டோர், ஒரு ஸ்கொயர் இருந்தா மேக்ஸிமைஸ். வெரி குட். அடுத்தது ஆன்சர் த ஃபாலோயிங். why is MS Windows called a GUI? கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். சொன்னா ஏன் வந்து இதை வந்து நம்ம GUIன்னு சொல்றோம்? பேஜ் நம்பர்ல அதை போய் மார்க் பண்ணிக்கோ. பேஜ் நம்பர் 31 பார்த்து கிழிச்சிடாதீங்க. மைக்ரோசாஃப்ட். ஓகே. இட் இஸ் கால்ட் அ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பிகாஸ். அந்த இட் இஸ் கால்டுலேருந்து ப்ராக்கெட் போட்டுக்கோ, ஒன்றுன்னு போட்டுக்கோ ஃபஸ்ட்டு. பிகாஸ் வி யூஸ் இட் டு கம்யூனிகேட் வித் த கம்ப்யூட்டர் த்ரூ கிராஃபிக்ஸ் ஆர் பிக்சர்ஸ். வி கேன் பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் ஆன் இட் பை ஜஸ்ட் கிளிக்கிங் த மவுஸ் பட்டன். அது வரையும் ஒன்றுன்னு போட்டுக்கோ. இப்படி இப்படி போட்டு ஒன்று போட்டுக்கோ. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர்னு தெரியும் அப்போ தான் உனக்கு. ஓகே. அடுத்து What are icons? Give two examples. Iconsனா என்னது? Icons desktop. Small picture. அத சொல்லணும். ஸ்மால் பிக்சர். கரெக்டா? ஓகே. அதுதானே ஐகான்ஸ். ஓகே. ஐகான்ஸ் எங்க இருக்கு? எங்க படிச்சோம்? வால்பேப்பர் ஐகான் 34ல இருக்கு பாரு. 34. Icons are small graphics or pictures on the desktop with names such as computer, documents and recycle bin.
when we double click on any icon it opens in a new window. Icons basically represent program files or folders. and அது வரையும் போட்டுங்க. folders 2 நம்பர் எழுதிக்கோ செகண்டுக்கு ஆன்சர். ஆ ஓகேயா? போட்டேன். ஓகே. அடுத்தது வாட் இஸ் அ ஃபைல், ஹவு டஸ் இட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ ஃபோல்டர். ஃபைல்னா என்ன, ஃபோல்டருக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே பார்க்கணும் ஃபைல்ஸ், எங்கே ஃபைல்ஸ்க்கும் ஃபோல்டர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் சொல்லு நீ சொல்லுங்க. ஃபைல்ஸ்னா என்ன, ஃபோல்டர்னா என்ன? ஃபோல்டர் ஃபோல்டர்னா பேகு, ஃபைல்ன்றது அதுக்குள்ளே இருக்கிற புக்கு, புரியுதா? ஃபோல்டருக்குள்ளே தான் வந்து ஃபைல்ஸ் இருக்கும். பேஜ் நம்பர் 37 இருக்கு பாரு. எ ஃபைல் இஸ் அ collection of data stored together. A folder is like a bag that stores a group of files and or other folder or subfolder. Folders keep the file organized by grouping them. அது வரையும் போட்டுக்கோ. They are like school bags which contains files in the form of books and copies. அது வரையும். there are எதுல இருந்து file is a collection, அதுல இருந்து books and copies, அந்த பேரா வரையும் ஃபுல்லா books and copies. third okay. Write the steps to select an icon. அது உனக்கே தெரியும், ஆனா இங்கே ஒரு தடவை பார்த்துலாம். ஐகானை செலக்ட் பண்ணனும் என்ன பண்ணனும்? ஐகானை செலக்ட் பண்ணனும்னா சொல்லுங்க. ரெண்டு ஸ்டெப், ஒன் கிளிக். ரெண்டு ஸ்டெப். மவுஸை மூவ் பண்ணி அந்த ஐகான் மேலே வைக்கணும், அப்புறம் லெஃப்ட் கிளிக் பண்ணணும். கரெக்டா? ரெண்டு சும்மா நீ லெஃப்ட் கிளிக் பண்ணால் அந்த ஐகான் செலக்ட் ஆகிடாது, அந்த ஐகானை மூவ் பண்ணணும்ல. பேஜ் நம்பர் 35 இருக்கு பாரு, செலக்டிங் அன் ஐகான். ஸ்டெப் 1. அதுல இருந்து ஸ்டெப் 1. ஃபர்ஸ்ட் bring the mouse pointer to the icon, then press the left mouse button to select it. ஸ்டெப் 2 வரையும். ஓகே. எத்தனாவது क्वेश्चन இதுக்கு ஆன்சர்? 4th. ஓகே. அடுத்து 5th. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஸ்டார்ட் பட்டன். ஸ்டார்ட் பட்டனை வச்சு என்னென்னலாம் பண்ணுவீங்க? ஸ்டார்ட் பட்டன் வச்சு ஷட் டவுன் பண்ணலாம். வெரி குட். ஓகே. அப்புறம் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணலாம், இல்லை ஃபைல்டர் ஃபோல்ஸ் எல்லாம். ஓகே. பேஜ் நம்பர் 36 இருக்கு பாரு, ஸ்டார்ட் பட்டன். This is the most important button on the taskbar. It is like a key to all the options of Windows. It appears on the left side of the taskbar. ஓகேவா? அது எழுதணும்னா எழுதலாம். அப்புறம் என்ன யூஸ் தானே கேட்டிருக்காங்க, கீழே பாரு. Some of the options are listed below. ஷட் டவுன் பண்ணலாம், ஆல் ப்ரோக்ராம்ஸு, டாக்குமெண்ட், பிக்சர், இதெல்லாம். ஓகே. எழுதுறதா இருந்தால் எழுதிக்கலாம். ஓகே. கிவ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் XP and 7. டிஃப்ரென்ஸ்னா நீ எதை பார்த்து சொல்லணும்? டிஃப்ரென்ஸ் டேபிள். பேஜ் நம்பர் 39ல அந்த டேபிள் தான். ஓகேவா? இது ஃபுல்லா அது ஃபுல்லா பண்றதா இருந்தா பண்ணிக்கோ, இல்ல அதுல செலக்டடா உனக்கு பிடிச்ச மாதிரி படிச்சுக்கோ. சரியா? ஓகே. fill in the blank. Okay, fill in the blanks. Microsoft Windows is called a GUI, graphic user interface. கரெக்ட்டா? GUI. அடுத்தது a wallpaper is the background picture on the desktop. அது உனக்கே தெரியும். அடுத்தது a files can be என்னென்னலாம் பண்ணலாம் ஃபைல? save, rename and or deleted. Okay, saved, renamed or deleted. An icon open in a new window. கரெக்ட்டா? when we double click open பண்ணா new windowல தான் ஓபன் ஆகும். ஓகே. அடுத்து folder keeps the file organized. organizedனா எல்லாத்தையும் ஒண்ணா சேர்க்கிறது by grouping them. group பண்ணி தனித்தனியா வச்சிருக்கோம். ஓகே. dash themes can be implemented in Windows 7. என்னது? dash theme can be implemented in Windows 7. themes ல இருக்கு பாரு, 39ல இருக்கு பாரு. 39 என்னது? themes. dash themesல இருக்கு பாரு. dash themes can be created. okay, in Windows 7. என்ன theme? user themes. யூசர் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம், அதனால அது வந்து யூசர் தீம் சொல்லுவாங்க. அது யூசர்னு போட்டுக்கோ. USER யூசர். அது குழப்பற மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஓகே, அடுத்தது பாருங்க. the start buttons appear on the left side of a எதுல வரும் ஸ்டார்ட் பட்டனு? taskbar. எழுது, அப்படியே அதை விட்டுருக்க. இல்லப்பா அதுக்குள்ள கிளாஸ் வந்து அழுட்டேன். அப்புறம் டைட்டில் பார் ஷோஸ் த டைட்டில் பார்ல என்ன தெரியும்னு சொல்லியிருக்கேன். டைட்டில் பார்ல கண்ட்ரோல் பட்டன். டைட்டில் பார்ல என்ன தெரியும்? மெனு பார், ஒர்க் ஏரியா. டைட்டில் பார் 37ல இருக்கு பாரு. திஸ் இஸ் அ ப்ளூ ஸ்ட்ரிப் ஆன் டாப். இட் ஷோஸ் த அண்டர்லைன் பண்ண 37ல கீழே. இட் ஷோஸ் த ஃபைல் நேம் அண்ட் த லொக்கேஷன் ஆஃப் அ ப்ரோக்ராம். ஃபைல் நேம் அண்ட் லொக்கேஷன். ஸோ என்னது? டைட்டில் பார் ஷோஸ் த 8th எழுதுங்க. ஃபைல் நேம் அண்ட் லொக்கேஷன் ஆஃப் அ ப்ரோக்ராம். லொகேஷன். ஃபைல் நேம் அண்ட் லொக்கேஷன் ரெண்டுமே அதில் எழுதிக்கோ. 8th ஃபைல் நேம் அண்ட் லொக்கேஷன். ஃபைல் நேம் அண்ட் லொக்கேஷன். LOCATION. எழுதிட்டேன். ஓகே, இப்போ வந்து வேல்யூ அண்ட் லைஃப் ஸ்கில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? வாட் அண்ட் சும்மா ஆன்சர் பண்ணுது. வாட் வில் யூ டூ இஃப் யூ see your sister cleaning a computer with a wet cloth? wet clothனா என்னது? ஈரமான துணி. ஈரமான துணியை வச்சு கம்ப்யூட்டர் க்ளீன் பண்றான். நீ என்ன பண்ணுவ அப்போ? என்ன பண்ணுவ? பண்ணலாமா கூடாதான்னு கேக்குறாங்க. சிஸ்டர் வந்து வெட் கிளாத் வச்சு க்ளீன் பண்றா. அப்ப நீ என்ன பண்ணுவ? பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவல்ல. ஏன் பண்ணக்கூடாது? ஏன்னா தண்ணி வச்சு தடுவினா அது ஒர்க் ஆகாது. அப்படி சொல்லக்கூடாது. வெட் கிளாத்தை வச்சு பண்ணா இதெல்லாம் எலக்ட்ரானிக் காம்பனன்ட். உள்ள தண்ணி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஷார்ட் ஆகிடும், ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும். ஓகேவா? ஒர்க் ஆகாது அப்புறம் ஒரு. ஆமாம், ஷாக் அடிக்கிறது சான்ஸ் இருக்கு. ஓகே, வெரி குட். ஓகே, அடுத்து அப்ளை யுவர் நாலேஜ். ராகுல் ஹேஸ் too many files of different subjects on his desktop. How can he organize them? ஆன்சர் பண்ணு. நிறைய ஃபைல் வச்சுருக்கான் டெஸ்க்டாப்பில். கண்ணா முன்னான்னு நிறைய சப்ஜெக்ட், டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்லாம் வச்சுருக்கான். அதை எப்படி வந்து அவன் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம்? ஈஸி, நல்லா அழகா எப்படி பண்ணலாம்? நீயே சொல்லு. என்ன பண்ணலாம்? டெலீட் பண்ணுறதுக்கா? ஆர்கனைஸ் பண்ணணும்டா. டேய், இப்போ உன் புக்கு அங்கங்கே கிடக்குது. இல்லை வேற ஆன்சர் ஷீட்டு, வேற கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவான்? அந்த மாதிரி டெஸ்க்டாப்பில் கண்ணாமுன்னா கொச்சா முச்சா நிறைய ஃபைல் இருக்குது. அது எப்படி வந்து அவன் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நிறைய சப்ஜெக்ட் வச்சுருக்கான். மேக்ஸ் 1, மேக்ஸ் 2, மேக்ஸ் 3, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 1, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மிட் டேர்மு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆஃப் இயர்லி, அது மாதிரிலாம் வச்சுருக்கான். அதை எப்படி அவன் அழகாக ஆர்கனைஸ் பண்ணுறது ஈஸியாக? டெலீட். ஆர்கனைஸ். டெலீட் பண்ணக்கூடாது. அவனுக்கு ஸ்டில் அந்த ஃபைல் வேணும். அவன் எப்படி வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடியும்னு கேட்குறாங்க. ஆர்கனைஸ் மீன்ஸ் ஒருங்கிணைக்கிறது. இதோ பாரு, இப்போ நான் காமிக்கிறேன் பாரு. இப்போது டீச்சிங்னு இருக்குல்ல. ஓகே, இது இருக்கா டீச்சிங்கு. இப்போ அப்பா வந்து நான் டீச் பண்ணுறதெல்லாம் எப்படி போட்டு வச்சுருக்கேன் பாரு. கச்சா முச்சான்னு இருக்கா? கிளாஸ் 3, கிளாஸ் 5. ஏன் நான் கிளாஸ் 3, கிளாஸ் 5 போட்டிருக்கேன்? கிளாஸ் 3னா எனக்கு படிக்கிறது. வெரி குட். கிளாஸ் 5 சாதனா. அது கிளாஸ் 3 போனா என்ன இருக்கு ஃபோல்டர் பாருங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், இங்கிலீஷ், EVS, மேக்ஸ், ஆன்லைன் அசஸ்மெண்ட், தமிழ், இந்த மாதிரி இருக்கா? ஆமா. ஏன் நான் இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன்? ஏன் இப்படி இங்கேயே எல்லா ஃபைலையும் போட்டு வைக்க வேண்டியதானே? ஏன் இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன்? ஏன்னா அழகா இருக்கும், ஈஸியாக இருக்கும். இப்போ எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னா நான் இதை இப்படி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். கரெக்டாக இது உள்ளே போனாலும் பாரு, சாப்டர் 2, சாப்டர் 3. இப்போ நான் சாப்டர் 2 ஃபோட்டோ எல்லாத்தையும், சாப்டர் 3 எல்லாத்தையும் ஒன்றா போட்டிருந்தா என்ன ஆகும்? எதுனே தெரியாது. புரியுதா? டக்குன்னு எடுக்க முடியாதுப்பா. புரியுதா? இதுதான் ஆர்கனைஸ்டாக இருக்கிறது. ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி போடணும். அதான் ஆன்சர். எப்போவுமே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தனித்தனியாக ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கணும். அது உள்ளே அந்தந்த ஃபைலை போட்டு வச்சிட்டோன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆர்கனைஸ்டாக இருக்கும். புரியுதா? அதான் ஆன்சர். ஓகே, அடுத்தது சகிபா செலக்டட் அ வால்பேப்பர் இன் த choose your desktop background window and then close the window. The wallpaper on her screen did not change. Why did this happen? ஏன் ஆகல? அவ வந்து choose your desktop background க்கு போயிட்டா. ஓகேவா? சூஸ் பண்ணிட்டா, அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டா.
ஏன் வரலன்னு கேக்க ஏன் வரல வந்து பார்க்குறா டெஸ்க்டாப்பில் வந்து இமேஜே இல்லை அவ அப்படியே க்ளோஸ் பண்ணதுனால வரல ஓகே கொடுக்கணும் இல்லை சேவ் கொடுக்கணும் கரெக்டா இல்லைன்னா வர்றா நான் சேவ் பண்ணிட்டு தான் க்ளோஸ் பண்ணுவேன் வெரி குட் அவ்வளோதான் இது நீ பண்ணிட்டீங்களா அக்ராஸு பண்ணிட்டேன் 3க்கு என்னது a collection of data டேட்டாலாம் கலெக்ட் பண்ணுறது என்னது a collection of data ஃபைல் அங்கே பார்த்து சொல்லக்கூடாது பார்க்காம சொல்லணும் ஃபைல் a horizontal bar present at the bottom of the desktop அங்கே பார்க்காமே சொல்லு bottom of a desktop கீழயா task bar வெரி குட் டாஸ்க் பார் என்னடா அதுவரையும் நான் ஃபோட்டோ எடுத்துருக்கா அதுக்கப்புறம் நீயே பார்த்துக்கோ இதுவரையும் பண்ணது எல்லாம் கரெக்ட் தான் ஆனால் நீ என்னென்ன தப்பு பண்ணுற பாரு கௌஷி இங்கே பாரு இது நல்லாவும் இல்லை பாக்க என்ன பண்ணிடு RESTORE கரெக்டு இங்கே ஆரை கேபிட்டல் லெட்டர் போட்டிருக்க ES ஸ்மால் லெட்டர் போட்டிருக்க என்னடா இங்கே பாரு வால்பேப்பருக்கு அப்படி தான் W வந்து கேபிட்டல் லெட்டர் L வந்து கேபிட்டல் லெட்டர் A ஸ்மால் லெட்டர் போட்டிருக்கு இப்படி எழுதலாமாடா அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே கேபிட்டல் லெட்டர் தானே அப்போ நீயும் கேபிட்டல் லெட்டர் தானே எழுதணும் எல்லாத்தையும் கரெக்டாக இல்லையா நல்லாவா இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்மால் லெட்டரு ஒரு கேபிட்டல் லெட்டர் மாற்றி எழுதுனா ஏண்டா அதெல்லாம் கரெக்ட் பண்ணுப்பா சரியா சரி அவ்வளோதான் ஞாபகம் இருக்கா நீ படித்ததெல்லாம் நைட் ஒரு தான் ரீகால் பண்ணிங்க ஓகேடா